அவர் கையில வாட்ச் இல்ல. வாவ் வாவ் சூப்பர். Excuse me, which side is the cargo section? I don't know. I'm sorry. என்னது சாரி? இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு எது வேணாலும் செய்வீங்க. மன்னிச்சிடுங்க. அழகான பொண்ணை பார்க்க வேண்டியது, இடிக்க வேண்டியது, அப்புறம் சமாளிக்க வேண்டியது. இப்ப புரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி கேஸ் நம்ம எவ்வளவு பார்த்திருக்கோம். ஒரு அழகா ஸ்டைலா பர்சனாலிட்டி, அதுல பிளைல ஒரு ஆம்பளைய பார்க்க வேண்டியது, சண்டை கிழிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் சாரி சாரி சொல்ல வேண்டியது, அதுக்கப்புறம் லவ் அலைய வேண்டியது. ஐயோ டாக்ஸி. என்ன யாருன்னு நினைச்சேன்? இது பாருங்க, பொது இடத்துல போறவங்க வர்றவங்க வந்து எடுக்கிறவங்க அட்ரஸ் எல்லாம் நமக்கு தெரியாதுங்க. நான் ஒரு கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர், தெரிஞ்சுக்க. ஐயோ, நான் யார் மூஞ்சி பார்த்தேன்னு தெரியலையேப்பா. இத பாருங்க, அது அப்படியே உண்மையா இருந்தா அங்க கமராட்டிங்க, பொறுக்கிங்க, பேமானிங்க, லுச்சாப்பத்துக்கு தான் வேலை செய்வாங்க. இத பாருங்க, ஆம்பளைங்கன்னா சும்மா நெஞ்ச நிமித்திக்கிட்டு கையை ஆட்டிக்கிட்டு கம்பீரமா நடக்கணும். பொம்பளைங்கன்னா தலையை குனிஞ்சுக்கிட்டு அடக்கமா இருக்கணும். டாக்ஸி. அண்ணே வச்சுக்கோங்க. கிருஷ்ணா, அம்மாவுக்கு பக்கவாதம் வந்திருக்கு. இனிமே அவங்களால நடக்க முடியாது. பாம்பேல நீ வேலை செய்யற கம்பெனி அட்ரஸ் கொடுத்தாங்க. நான் தான் உனக்கு டெலிகிராம் கொடுத்தேன். உடனே புறப்பட்டு வான் டெலிகிராம் பார்த்த உடனே நான் ஏதோ விசேஷம் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அம்மாவுக்கு எப்படி நான் எதிர்பார்க்கல. கிருஷ்ணா, கொஞ்சம் இப்படி வாங்க. டாக்டர், எங்க அம்மா கனவுல கூட யாருக்கும் கெடுதல் நினைச்சது கிடையாது. இவ்வளவு தானம் தர்மம் செஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையா? இவங்க குணமானவங்களே டாக்டர். இந்த வயசுல இந்த வியாதியை குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன். மற்றபடி நீங்க கடவுளை தான் நம்பணும். தினமும் அந்த தாயை வணங்குங்க. நிச்சயமா அவ இவங்களை குணப்படுத்துவா. மிஸ்டர் ராகவன், பழம் பூலாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, என்ன விசேஷம்? உங்க பொண்ணோட டிவி ஸ்பீச் கேட்டேன். நான் அவ ஃபேன் ஆயிட்டேன். இப்போ என்னோட ஃபேக்டரி நம்பர் 2, உங்களோடது நம்பர் 1. இந்த ரெண்டையும் ஒன்னையும் ஒன்னா இணைச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் இதெல்லாம். புரியலப்பா. நம்ம கம்பெனியும் அவங்க கம்பெனியும் ஒன்னா சேர்த்துடலான்னு சொல்றாரு. கரெக்ட். அவளுக்கு புரிஞ்சிருச்சு. அவ புத்திசாலி. சாந்தி, இவன் என்னோட மகன் சதீஷ். ஹலோ. என்னமா அதெல்லாம்? இன்னுமா புரியல உங்களுக்கு? வேடிக்கை பாருங்க. ஏன் சார், உங்க மகனை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு எங்க கம்பெனில யாரும் வேலை செய்யலையே. சாந்தி, என்னது வேலை செய்யலையா? அப்படின்னா உன் கம்பெனில வேலை செய்யற ஒரு தொழிலாளிக்கா என் பையனை சம்பந்தம் பேச வந்தேன்? ஆமா, எனக்கு தான் நம்ம 2 பிடிக்காதுன்னு தெளிவா சொல்லிட்டேனே. சாந்தி, பின்னப்பா, இவங்களுக்கு தைரியம் இருந்தா என்னோட தொழில மோதி இவங்க கம்பெனியை நம்ம 1 கம்பெனியா கொண்டு வரட்டும். அதை விட்டுட்டு இப்படி குறுக்கு வழியில என்ன வச்சு இவங்க கம்பெனியை நம்பர் 1 கம்பெனியா கொண்டு வரணும்னு முயற்சி பண்றாங்களே, இவங்களுக்கு வெக்கமா இல்ல? சாந்தி, அவங்க நம்ம வீடு தேடி வந்திருக்கிறவங்கம்மா. சொல்லாம கொள்ளாம புத்திசாலித்தனமா உள்ள நுழைஞ்சிட்டாங்க. நான் தடுத்துட்டேன். பெரியவரு, கொஞ்சம் விவரமானவரு. நான் சொல்றதுக்குள்ள அவரே போயிடுவாரு நினைக்கிறேன். வாடா. தேங்க்யூ. எப்படிப்பா? பேஷ். சார் சார் சார். ஐயோ, பேசி பேசி மயக்கம் போட்டீங்களா? நான் ஒரு கம்பெனி வேலை தேடி போயிட்டு இருந்தேன். ஹாஸ்பிட்டல் போக வச்சுட்டீங்களே. சரி டிரைவர், எப்படி இருக்காரு? நல்லா ஆயிட்டாரு. வெரி குட். இருங்க, எங்க போறீங்க? அவங்க நல்லா ஆயிட்டாரு. என் வேலை முடிஞ்சு போச்சு, நான் வரேன். இத பாருங்க, எதையும் எதிர்பாராம செய்யறது தான் உண்மையான உதவி. அதை நீங்க செஞ்சிட்டீங்க. ஆனா அவருடைய கடமை இன்னும் முடியலையே. அதான் உள்ள கூப்பிடாரு, போய் பாருங்க.
போங்க. வணக்கம். வணக்கம். என் பேர் கிருஷ்ணன். நைஸ் நேம். நீங்க என்ன சொல்ல போறீங்க எனக்கு தெரியும். உங்களை காப்பாத்துறதுக்காக நன்றி சொல்ல போறீங்க. வெல்கம் வெல்கம், டேக் கேர். இருப்பா இருப்பா, என்ன அவசரம்? சார், என்கிட்ட ஒரு லெட்டர் இருக்கு. அது கொண்டு போய் ஒரு ஃபேக்டரி முதலாளிகிட்ட கொடுத்து வேலை வாங்கணும். உங்க வேலையில நம்ம வேலை டிலே ஆயிடுச்சு, நான் வரேன். இரு இரு, என்ன லெட்டர், எந்த ஃபேக்டரிக்கு, யார் எழுதினது? ரொம்ப தேவையா உங்களுக்கு? ம், இதான். உட்காரு ஆ? உட்காரு. கொடுங்க சார். இருப்பா, நீ வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கிற. இது ஹாஸ்பிட்டலுக்கா? போயாயா? அஜிஜ, நான் ஆஸ்பத்திரியை சொல்லலப்பா, இந்த கம்பெனியை பத்தி சொன்னேன். இந்த கம்பெனி உங்களுக்கு தெரியுமா? யாசா தெரியும்? யாசா தெரியும்? எங்க? ஆமா, இதுக்கு முன்னாடி நீ எங்க வேலை செஞ்ச? பாம்பேல. பாம்பேல எங்க? திருவள்ளூர் நகர். பாம்பே தெரியுமா உங்களுக்கு? பாம்பேல எந்த கம்பெனில வேலை செஞ்ச? ராமோஜி ராவ், ராணுஜி ராவ், சிவாஜி ராவ், ஜீஜாபாய் கம்பெனி லிமிடெட்ல. இத்தனை பேரா? எத்தனை பேர் உங்களுக்கு என்ன முடியா? அங்க என்னவா வேலை செஞ்ச? கடலை வித்துட்டு இருந்தேன். என்னவா வேலை செஞ்சேன்னு சொல்லு. மெக்கானிக்கா சார். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்னை பார்த்த கல்யாணம் மாதிரி தெரியுதா சார்? பார்த்தா தெரியாதுப்பா, சொன்னா தான் தெரியும். பெரியா சார், நீங்க ஆகல. அப்ப உனக்கு குழந்தைங்க கிடையாது? ஐயோ, 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 ஐயோ. சார், ரொம்ப படுத்திருக்கேன் சார். உங்களை காப்பாத்ததே தப்பு. அங்கேயே அடி 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 அடிச்சு சாவடிச்சுக்கணும். இருப்பா இருப்பா இருப்பா, நான் விஷயத்துக்கு வரேன். உனக்கு வேலை கிடைச்சாச்சு. எப்படி சார்? நாளைக்கு காலையில 10 மணிக்கு இந்த இடத்துல போய் பாரு, உனக்கு வேலை கிடைச்சா மாதிரி. இந்த கார்டை காட்டினா வேலை கொடுத்துருவாங்களா? எஸ். இதுல உங்க பேர் மட்டும் தான் இருக்கு. நீங்க யாரு என்னன்னு ஒண்ணும் இல்லையே. தேவையில்லை, இந்த கார்டை கொண்டு போய் அங்க கொடு, இதோட மகிமை உனக்கு புரியும். மேடம், பெரிய முதலாளி விசிட்டிங் கார்டு கொடுத்து ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு. அவன் உங்களை பார்க்கணுமா? உள்ளவர் சொல்லுங்க. ஓகே மேடம். உங்க எப்படி பேர் என்ன? மிஸ் சாந்தி தேவி. ஓ, லேடி. குட். வாட் இஸ் யுவர் நேம்? ராதா. ராதா, ஐ அம் கிருஷ்ணா. ப்ளீஸ் டு மீட் யூ. ப்ளீஸ் டு மீட் யூ. ஹலோ. எஸ். பொம்பளைங்களை தவிர வேற யாரும் உங்க கண்ணுக்கு தெரியாதா? தாய்க்குள்ளம் சார். உள்ள கூப்பிடுறாங்க, போங்க. ஏ மிஸ்டர். எஸ். அந்த கண்ணாடியை கட்டிட்டு உள்ள போங்க. சரி. வயித்தறிச்சல். அங்க கபராட்டிங்க, பொறுக்கிங்க, பேமானிங்க, லுச்சாப்பத்துக்கு தான் வேலை செய்வாங்க. குட் மார்னிங் மேடம். என்ன சொன்ன? பொம்பளைக்கு இவ்வளவு திமிரு இருந்தா ஆம்பளைக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? ஆ? ஆம்பளைங்க கைய வீசி நடக்கணும், பொம்பளைங்க கைய கட்டி நிக்கணும். ம்? இப்படிதாங்க. என் மனசுல என்ன படுறதோ நான் அப்படியே சொல்லிடுறேன். அது என் சுபாவம். ஆனா பாக்குறவங்களும் கேட்கறவங்களும் அதை வேற மாதிரி எடுத்துக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? வாட் கேன் ஐ டு? யூ ப்ளீஸ் டெல் மீ மேடம். ஷட் அப். சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு பதில் வேறயா? எதுக்குள்ள வந்த? போ வெளியே. மேடம், நான் அந்த சண்டையில தெரியாதமா ஏதோ சொல்லிட்டேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. கோப இருக்கிற இடத்துல தான் நல்லா மனசு இருக்கணும், எனக்கு நல்லா தெரியும். நான் இந்த கம்பெனில வேலை தேடி வந்திருக்கேன். ஷூக்குள்ள பேண்ட், செருப்பு தைக்கிற தோல்ல ஒரு ஷர்ட், கண்டக்டர் மாதிரி ஒரு பேக். ஒரு கம்பெனிக்கு வேலை தேடி வரவன் இப்படியா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவான்? கெட் அவுட். மேடம், வெளியே அனுப்பிச்சிடாதீங்க. நான் ஒரு பெரிய மனுஷனோட ரெக்கமெண்டேஷன்ல வந்திருக்கேன். நீங்க என் வேகத்தை பார்த்திருக்கீங்க, அவங்க பொறுமையா பார்த்திருக்காங்க. வேணும்னா அவங்க கிட்ட நீங்க என்னை பத்தி கேட்டு அதுக்கப்புறம் எனக்கு வேலை கொடுங்க. இதாங்க உங்க கார்டு. ரொம்ப பெரிய மனுஷருங்க. கெட் அவுட். விஸ்வநாதா. என்னது? காலு. போனியா? போனேன். பாத்தியா? பார்த்தேன். கேட்டியா? கேட்டேன். கிடைச்சுதா? இன்னும் கொஞ்சம் தான் இருந்தா செமத்தியா கிடைச்சிருக்கும். என்னையா சொல்ற? என்ன சொல்றேனா? அவ்வளவு பெரிய ஃபேக்டரிக்கு தம்மா துண்டு கார்டு கொடுத்து இது கொண்டு போய் காமி வேலை கொடுத்துருவாங்க நீ சொல்லி நான் போனேன் இல்ல. நம்மள கோடம்பாக்கம் சிறப்பாளி அடிச்சுக்கணும் ஐயா. அங்க என்னாச்சு? அந்த கார்டு குப்பை தொட்டி போய் சேர்ந்தாச்சு. என்னது? போயா, நான் உனக்கு கொடுத்த லெட்டர் காமிச்சிருந்தா அதுக்கு ஒரு மரியாதை இருந்திருக்கும், எனக்கு வேலை கிடைச்சிருக்கும்.
நீ கொடுத்த தம்மான் துண்டு கார்டை காமிச்ச உடனே தூண் காரி துப்பி வெளியே அமிச்சிட்டாங்க. என்ன நடந்தது? உனக்கு என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். குமாஸ்தா வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆன உண்மையில பரிதாபப்பட்டு உங்க முதலாளி அவங்க கார்லயே உன்னை அனுப்பி வைக்க, உங்க முதலாளி எதிரிங்க முதலாளிக்கு தான் கார்ல வராங்க நினைச்சு உண்மையில தாக்க, அந்த நேரத்துல நான் வந்து உன்னை காக்க, அங்கிருந்து கொண்டு வந்து இந்த ஆஸ்பத்திரியில சேர்க்க, நீ தம்மான் துண்டு கார்டு என்கிட்ட கொடுக்க, அதை நான் கொண்டு போய் அவங்க கிட்ட காமிக்க, அவங்க அங்கிருந்து அனுப்பி வைக்க, நான் இங்க வந்து முன்னால நிக்க. இத பாரு, இதெல்லாம் வேண்டாம். இப்ப இந்த ஆஸ்பத்திரி பில் கட்டுறதுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா, இல்ல அதையும் என் தலையில கட்டிடுறியா? அந்த கம்பெனிக்கே நான் தான் முதலாளி. ஐயோ 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 அகிலாண்டேஸ்வரி, அல்லா ஜீசஸ், நான் உன் தலைக்கு வெளியே தான் அடிபட்டுக்கு நினைச்சிட்டு இருந்தேன், தலைக்குள்ள அடிபட்டுக்கு நினைக்கலப்பா நான். ஷட் அப். நீ என் மகளை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். எங்க? ஒரு தகராறுல. அதுக்கு மேல என்ன நடந்தது நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. என் மக அநீதியா நடக்க, அத நீ எதிர்க்க, அவ இந்த இடத்தை விட்டு போக, நான் உங்ககிட்ட விசிட்டிங் கார்டை கொடுக்க, அதை எடுத்துக்கிட்டு அவளைத்தான் பார்க்க போறோன்னு தெரியாம நீ அங்க போய் நிக்க, அவ உன்னை துரத்தி அடிக்க, நீங்க வந்து நிக்க, நான் உங்ககிட்ட நிலைமையை விளக்க, காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, கந்த சஷ்டி கவசம் சொல்லு, கண்டிப்பா நாளைக்கு காலையில வேலை கிடைக்கும். எப்போ சார் நீங்க ரொம்ப பெரிய ஆளு, நிச்சயமா நீங்க வேலை கிடைக்கல சார். நீ தைரியமா மறுபடியும் நாளைக்கு ஆபீஸ்க்கு போ, உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் அடிச்சு ரெடியா இருக்கும். நிறுத்துப்பா, விட்டா வீட்டுக்குள்ளே போயிடுவோம் போல இருக்க. ஏன் இந்த பக்கம் கம்பி வைக்கிற? அப்பா டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களா? ஒரு போன் பண்ணிருந்தா நானே வந்திருப்பேன்ல. அவன் என்ன டிஸ்சார்ஜ் பண்றது? நானே வீட்டுக்கு வந்துட்டேன். ஏய்யா, ஆஸ்பத்திரியில எக்கச்சக்கமா ஊசி போட்டாங்க. அழகி, நீ பேசாத. ஏமா, என்ன ஒரு பையன் காப்பாத்திருக்கான், அவனை உங்ககிட்ட அனுப்பிச்சிருக்கேன், அவனுக்கு வேலை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாமே. நீ அவன் ஏத்தா மாதிரியே என் காடை கிழிச்சு குப்பை தொட்டியில போட்டியாமே. அவன் ஆஸ்பத்திரிக்கு வந்து என்ன கிழிச்சு குப்பை தொட்டியில போடாத கூட தெரியுமா உனக்கு? அப்பா அந்த ஆளை பத்தி பேசாதீங்க. அவனை நான் ஏற்கனவே சந்திச்சிருக்கேன். எங்க ரெண்டு பேருடைய முதல் சந்திப்பே சண்டையில தான். அவன் சேர போற கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் நீதான் தெரிஞ்ச அவன் உங்ககிட்ட சண்டை போட்டான்? இல்ல, உனக்கும் அவனுக்கும் சண்டை நடந்த இடத்துல நான் இல்ல, அதனால யார் மேல தப்புன்னு என்னால சொல்ல முடியாது. இப்போ ஒரு இடத்துல தவறு நடந்தா அதை உன்னால தட்டி கேட்காம இருக்க முடியாது இல்லையா? அதே மாதிரிதான் அவனும் ஒரு இடத்துல தப்பு நடந்தா கண்டிப்பா தட்டி கேட்கறான், இல்லைன்னா நான் காப்பாத்திருப்பானா? அந்த விஷயத்துல நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு, அதனால அவனுக்கு நீ வேலை கொடுக்க மாட்டேன்னது உன்னை நீயே கழுத்து பிடிச்சு வெளில தள்ளுற மாதிரி. இந்த பாருமா, திறமை இருக்கிறவங்கள விட்டுட கூடாது, நம்ம பக்கம் இழுத்து வச்சுக்கணும். அப்பா சொல்றாங்கல்ல, இல்லேன்னு சொல்லாம அந்த பையனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துருமா. சரி சரி, விட்டா ரெண்டு பேரும் விடி விடி பேசிட்டே இருப்பீங்க. அவனுக்கு வேலை போட்டு கொடுக்குறேன். அப்பா நல்ல பொண்ணு. அதை விட முக்கியம், அவனும் நல்ல பையன். குட் மார்னிங், ஐ எம் கிருஷ்ணன். ஹலோ. சரி, பறந்து போச்சு. ஐ நோ. சார் எக்ஸ்கியூஸ் மீ, இது லேடி சீட். பரவாயில்ல. வாட் இஸ் யுவர் நேம்? மீனா. குட், நைஸ் நேம். தேங்க் யூ. ஏன் சார் நீங்க எங்க வேலை செய்றீங்க? நான் வேலை செய்யறதா? ஐ எம் a partner in Shanti Devi and Company. 65% ஷேர் ஹோல்டர். மாசம் $1,85,000 rupees வருது. அம்மாவுக்கு ஒரே பிள்ளை, இன்னும் கல்யாணம் ஆகல. நிறைய படிச்சிருக்கேன், நிறைய படம் இருக்கு. அப்பயே என்ன கிழிஞ்ச ஷர்ட்டா இருந்து செருப்பு? I was working in German. Very cold place. கோட் சூட் எல்லாம் போட்டு பழக்கம். இங்க ரொம்ப சூடு. அதான் இந்த You're right. அப்ப ஏன் பஸ்ல வந்தீங்க? அது என் பெஞ்ச் கார் இருக்கு, கெட்டு போச்சு. உங்க சாப்பாடுல எப்படிங்க? சைனீஸ், கான்டினென்டல், ஆல் ஆஃப் 5-star hotels. சோலா சிரிட்டன், தாஜ் கோரமண்டல் அடியா. கம்பெனில நான்வெஜ்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்களா? நான் அப்போ இது எதுக்குங்க? ராஜராஜ சோழன் வம்சம், வீர சைவன். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஓல்டர். நீங்க கிருஷ்ணன், பெரிய முதலாளி அனுப்பிச்சாள் நீங்க தானே? உள்ள போங்க. தேங்க்யூ. குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன், குட் மார்னிங் மேடம். ஒரு கம்பெனிக்கு வேலை தேடி வர்றவங்க இந்த மாதிரி அட்ரஸ் பண்ணிட்டு வருவாங்க?
நெத்தியில பட்டை, கதறு சட்டை, தோல்ல துண்டு, கால்ல ரப்பர் செருப்பு. என்னங்க அப்படி ட்ரெஸ் பண்ணாலும் திட்டுறீங்க, இப்படி ட்ரெஸ் பண்ணாலும் Shut up. இதெல்லாம் சட்ட தப்பையா? அழகா ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு வர தெரியாது? இதுக்கு முன்னால எங்க வேலை செஞ்சீங்க? பாம்பேல. என்ன வேலை? மெக்கானிக். எந்த கம்பெனி? ராமோஜி ராஜராவ் ஜிஜாபாய் கம்பெனி. போதும். ஏன் கம்பெனிலயும் நீங்க அதே வேலை தான் செய்ய போறீங்க. தேங்க்யூ மேடம். நீங்க ஜிஜிபாய் கம்பெனில வேலை செஞ்சீங்களோ பாஜிபாய் கம்பெனில வேலை செஞ்சீங்களோ எனக்கு அவசியம் இல்ல. சரிங்க. You are going to work number 1 factory in India. Yes, madam. You should know the rules and regulations of the factory. Definitely, madam. No interruptions. Number 1, timing is very important. If you come 1 minute late, you'll be suspended for 1 week. Number 2, neatly ironed khaki uniform. இந்த ஷூக்குள்ள பேண்ட் போடுறது, கண்டக்டர் பேக், கணக்குப்புள்ள பேக், கதர் சட்டை, பட்டை இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. Number 3, ஃபேக்டரியில எந்த மிஷினும் கெட்டு போகாம பாத்துக்கணும். அப்படி ஏதாவது கெட்டு போச்சுன்னா நீங்க தான் பொறுப்பு. Number 4, ஃபேக்டரியில அனாவசியமா பேசுறது, சிரிக்கிறது, அரட்டை அடிக்கிறது, தம் அடிக்கிறது இதெல்லாம் வெச்சு கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சது. என் பிஏ கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிங்க. பிஏ எங்க? எக்ஸ்கியூஸ் மீ. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன வேலை செஞ்சீங்க, எப்படி இருந்தீங்கன்னு நீங்க சொன்னீங்க. இனிமே நீங்க என்ன வேலை செய்யணும், எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். இந்த கம்பெனில நீங்க சீஃப் மெக்கானிக். உங்க சம்பளம் 3500 ரூபாய். நாங்க கார் எல்லாம் கொடுக்க மாட்டோம். முடிஞ்சா சைக்கிள வாங்க, எல்லாம் நடந்து போங்க. மத்தியான சாப்பாட்டுக்கு கேண்டீன்ல டோக்கன் தருவாங்க. நீங்க கியூல நின்னு சாப்பிட்டுக்கணும். உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர், உங்க சேலரி, பிஎஃப், டிஏ, அலவன்ஸ் எல்லா டீடைல்ஸும் இதுல இருக்கு. என்னங்க? 1 minute. Manager, come in please. மேனேஜர், மிஸ்டர் கிருஷ்ணாவை அவர் டிபார்ட்மெண்ட் கூட்டு போங்க. ஒண்ணு போத்திக்கிற, இல்ல பட்டு அடிச்சுக்கிற. சரியான ஆள் பண்ணி. சரி வா. போடா. என் மனசுல என்ன பண்றதோ நான் அதை அப்படியே சொல்லிடுறேன். அதே சுபாவம். இப்போ மனசுல ஒன்று பண்றது சொல்லாமா? சொல்லுங்க. யூ ஆர் வெரி ஸ்வீட். முட்டை அண்ணே வந்திருக்காரு. யாரா? மேனேஜர். மேனேஜரா? அவன் ஏன்டா இங்க வந்தான்? என்னங்கடா இவனுங்க? ஓ சார், வணக்கம். உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா வந்திருக்காரு. இவர் இங்கதான் வேலை செய்ய போறாரு. பாத்து. இது என்ன ஒர்க் ஷாப்பா, பண்டாரச்சேரி மடமா? பாட்டையும் கோட்டையும் எங்கேயோ கோயிலுக்கும் குளத்துக்கு முன்னால உட்கார வேண்டியவன் எல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்கடா. ஏப்பா, எங்கேயும் பாட்டு எழுத சான்ஸ் கிடைக்காம ஒர்க் ஷாப் குள்ள நுழைஞ்சிட்டியா? இது என்ன இடம் தெரியுமா? சுத்தி பார். எல்லா மிஷினரியும் ஏமாந்து கையை விட்டினா கையை கட் ஆகிடும். வந்துட்டீங்களே துணிச்சலா வேலைக்கு. உன் பேர் என்ன? கிருஷ்ணன். என்ன படிச்சிருக்க? இங்க வேலை செய்யற அளவுக்கு படிச்சிருக்கேன். அளவு செய்யற அளவுக்குன்னா அளவுகோல் கொண்டு வந்திருக்கியா? யோ கிண்டலா? கேட்கிற கேள்விக்கு மரியாதை பதில் சொல்லுங்க. எனக்கு 1க்கு 2 இன்டர்வியூ ஆயிடுச்சு. இனிமே எந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன். இது பாருங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர். தெரியுதா? நான் எங்க வேலை செய்யமா சொல்லுங்க. கேள்வி கேட்காதீங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இங்கிலீஷ் தொங்க கிட்ட என்ன சவுண்ட் ஜாஸ்தியா குடுக்குறியா? ஒரு வேலையை செய்ய தெரியாம நீங்க வருவீங்க. உங்களுக்கு வேலையை நாங்க கத்து கொடுப்போம். கத்துக்கிட்டு வெளியில போய் எங்க மேலேயே ஏறி மிதிப்பீங்க. உங்களுக்கு வேலை கத்து கொடுக்கறதுக்காக இந்த ஃபேக்டரியில ஸ்பெஷலா எங்களுக்கு சம்பளம் தர்றாங்களா ஐயா? உள்ள சம்பளத்தையே ஒழுங்கா தர மாட்டேங்கிறானுங்க. வந்துட்டானுங்க ஐயா இவனுக்கு வேலைக்கு. கொல்லண்டன பத்தி யார்? பெரியார். எவ்வளவு பெரிய மெக்கானிக்கல்? பெருசு. இது எவ்வளவு பெரிய ஒர்க் ஷாப்? உலகத்திலேயே பெருசு. என் கையில எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? 5000 பேர் வேலை செய்யறாங்க. என்ன கண்டா இந்த ஒர்க் ஷாப்? அதுங்கும். சொல்லடா என்ன உங்க அம்மாவா? பின்ன என்னடா? ஏன் பயப்படுற? உங்களை பத்தி நான் அப்புறம் பேசிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இவரை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன். ஏற்கனவே இவர் பாம்பேல ஒரு பெரிய மெக்கானிக். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எந்த வேலையும் தெரியாம செய்யாம இந்த ஃபேக்டரியில சம்பளம் வாங்குற ஒரே ஒரு ஆள் இவர்தான். ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் இவங்க அப்பா செத்து போனாரு. அந்த ஒரே ஒரு புண்ணியத்துலதான் இவர் இங்க வேலை செய்யறாரு. இல்லன்னா இவரை இனிமே நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. ஓகே.
ஏய், வேற என்ன? முத்து ஆ? முத்து ஆ, எவ்வளவு படிச்சிருக்க? வேலை செய்ய தெரியாத அளவுக்கு படிச்சிருக்கேன். ஒழுங்கா வேலை செய்வியா? ஏப்பா நொந்து போயிருக்கிற இந்த நேரத்துல வந்து வம்பு பண்ற? உழைச்சு சாப்பிடணும். ம். மிஸ்டர் பிரகாஷ் சார், மீட் மை சன். ஹலோ, ஹவ் டு டு? ஃபைன். இவர்தான் சாந்தி தேவியோட ரைட் ஹேண்ட். ஆஹா. அந்த கம்பெனியோட யூனியன் லீடர். இஸ் இட்? இவர் எதிர்த்து யாரும் நின்னதில்ல, ஜெயிச்சதும் இல்ல. அந்த கம்பெனியோட எல்லா ரகசியமும் இவர்கிட்ட தான் இருக்கு. வெரி குட். இவரை வச்சுதான் நான் அந்த கம்பெனியை டவுன் பண்ண போறேன். அம்மா, என்னப்பா இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்? அம்மா, நீங்க இனிமே ஒரே இடத்துல உட்கார வேண்டிய அவசியம் இல்ல. இந்த வீட்ல யாருடைய உதவி இல்லாம எங்க வேணும்னாலும் போலாம், எங்க வேணும்னாலும் வரலாம். கிருஷ்ணா, ஆமாமா. எப்படிப்பா? எப்படியா? அங்க பாருங்க. லெஃப்ட். கொஞ்சம் லெஃப்ட். யா, உன் லெஃப்ட்யா? என்னையா பண்ற? என்ன செய்யறேன்? நான் வேலை செய்யறேன். லெஃப்ட். கீழே இறங்கி வாயா. அட வாப்பா. என்னப்பா நீ வேலை செய்ய நேரத்துல? என்ன? இன்னைக்கு நம்ம 2 பேரும் லீவ் போட்டு சினிமாவுக்கு போக போறோம். சினிமா இப்போ வா. போப்பா. அட இருப்பா. நம்ம ஊர்ல சாந்தி தியேட்டர்ல சின்னத்தம்பிங்கிற ஒரு படம் 175 நாள் ஓடிட்டு இருக்கு. ஆமா, நம்ம பிரபு படம். ஆமாப்பா, அந்த படத்துக்கு முதல் டிக்கெட் 2வது டிக்கெட் யாரு வாங்கிட்டு போறாங்களோ அவங்களுக்கு 1 பவுன் செயின் 1 பவுன் மோதிரமும் தர்றாங்களா? அந்த ரெண்டையும் இன்னைக்கு நம்ம 2 பேரும் தட்டிடணும். என்ன யாருப்பா அந்த அம்மா கிட்ட போய் லீவ் கேக்குறது? ஒரு மாசம் பூரா வேலை செஞ்சா நமக்கு என்ன சம்பளம் கிடைக்குமோ அந்த சம்பளத்தை ஒரே நாள்ல அதுவும் 2.5 மணி நேரத்துல தர்றாங்க. அதை எவனாவது விடுவானா? டிபார்ட்மெண்ட் எல்லாம் இங்க என்ன பண்றீங்க? எங்களுக்கு டிக்கெட் வேணும். டிக்கெட்டா? இல்லைங்க, அது வந்து இவங்க மாமா மேல டிக்கெட் வாங்கிட்டாங்க. ஐயோ மாமா. பின்ன எங்க மாமா என்ன எப்படி எல்லாம் வளர்த்தாரு தெரியுமா? சரி, மாமா செத்துட்டாரு. இப்ப என்ன வேணும் அதுக்கு? நீங்க திட்டி வைக்கிற பயத்துல செத்த போறத நடு வீட்டுல வச்சுட்டு நான் வேலைக்கு வந்துட்டுங்க. ஒரு 1/2 நாள் லீவு கொடுத்தீங்கன்னா நான் போய் எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டு வந்துருவனுங்க. படத்தை தூக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு என்னைய கூப்பிட்டாங்க. ஆமாங்க, இப்ப 2 பேர் தாங்க இருக்கிறோம். வேற ஆள் கிடைக்கலன்னா நாங்க 2 பேருமே போய் அந்த பணத்தை இழுத்து போட்டு வந்துடுறோம்ங்க. கெட் லாஸ்ட். பாத்தியா கூட்டத்தை? மோதிரம் செயின் காசு இருந்தா கடையில தான் வாங்க முடியும். கண்டிப்பா நாம இங்கேயே வாங்குறோம். ஆ. வாங்குறோம். நான் ஒண்ணுக்கு போயிட்டு வந்தையா. நான் இங்கதான் என்னன்னா தகராறு பண்ணுங்க. மச்சி மச்சி வா. வா மச்சி. என்ன இப்ப ஒண்ணு போய் தலைவா தலைவா தலைவா. பாரு அங்க பாரு, அங்க பாரு. ஒரு கண்ணை காணும். போதுவா அப்படி பாரு. சரிங்க சரி முதலுங்க. கங்க்ராச்சுலேஷன். உள்ள வாங்க தருவாங்க. உங்க பேர் என்ன சொல்லுங்க? கிருஷ்ணா. கிருஷ்ணன். என் பேர் முத்து. உள்ள போங்க, உள்ள போங்க தருவாங்க. ஏப்பா, மூஞ்சி துடைக்கிறதுக்கு காஞ்ச டவுல் ஏதாவது வச்சிருக்கிறியா? நீ வேற கை குட்டு எல்லாமே நெஞ்சு போச்சு. காஜ துண்டை கேக்குற. அப்ப விட்டு ஒழுகிட்டே இருக்கட்டும். ஆமா, இந்த மோதிரம் செயின் என்னப்பா பண்றது? உள்ள வாங்கி வெளியே விக்க வேண்டியதுதான். ஏன்? ஆனா அது எவன்பா விரல மாட்டிட்டு அசிங்கமா இருக்கு. அதானே. வெல்கம் மிஸ் சாந்தி தேவி. வணக்கம். எனக்கு தியேட்டர் கிரவுட் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது சார். ஏதோ நீங்க கூப்பிட்டீங்கன்னு தான் வந்தேன். ஃபங்க்ஷன் எவ்வளவு நேரம்? 1/2 மணி நேரம் தான். இந்த படத்துல முதல் டிக்கெட் வாங்கினவருக்கு கோல்டு செயினா, 2வது டிக்கெட் வாங்கினவர் கோல்டு மோதிரமும் கொடுக்க போறீங்க. அவ்வளவுதான். ப்ளீஸ் கம் இன். தொழிலதிபர் அவர்களே, எவன்டா தொழிலதிபர்? சீக்கிரமா வந்து மோதிரத்தையும் செயினி கொடுங்கடா. அடடா, நாட்டுல இந்த தொழிலதிபருக்கு தொல்லை தாங்க முடியலப்பா. புண்ணாக்கி விக்கிறவன் குண்டூசி விக்கிறவன் எல்லாம் தொழிலதிபர். சாந்தி தேவி அவர்களே, வருக வருக.
உட்காருங்க மேடம். கண்ணு தெரியாது நீ எல்லாம் படத்துக்கு வர. இந்தா அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் சாந்தி தியேட்டர் உரிமையாளர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். இளைய திலகம் பிரபு நடித்து இசைஞானி இளையராஜா இசையமைத்து பி. வாசு அவர்கள் இயக்கிய சின்னத்தம்பி படத்தில் 175வது நாளில் முதல் 2 டிக்கெட்டுகளை வாங்கிய ரசிகர்கள் திரு கிருஷ்ணன், திரு முத்து இருவருக்கும் தொழிலதிபர் சாந்தி தேவி அவர்கள் தங்கள் பொற்கரங்களால் தங்கச் சங்கிலியையும் தங்க மோதிரத்தையும் வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். திரு கிருஷ்ணன், முத்து இருவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். திரு முத்து, கிருஷ்ணன் இருவரையும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். வேண்டாம் சொன்ன கேட்டியா? இப்படி மாட்டி விட்டிய வெளி ஓடி போயிடலன்னா கதை வேற சாத்தி விட்டானுப்பா. இப்ப என்ன பண்றது? ஒரு நீளமான குச்சி இருந்து நீட்டினா மோதிரத்தையும் செயினி அதுல மாட்டி விட மாட்டானுங்க. ஐயோ ஆளாகி போச்சு விடு. துணிஞ்சு போய் மோதிரத்தையும் செயினி வாங்கி போடுவான். நான் வர மாட்டேன். நல்ல நேரம் பார்த்து நான் இல்லைங்க, அது நான் இல்லைங்க. கத்தியை காட்டி டிக்கெட் வாங்குவீங்களா? ஆசிட் ஊத்துவீங்களா? போங்க, கூப்பிடுறாங்க. இந்த பக்கம் இல்ல மேடம், நான் இந்த பக்கம் இருக்குன்னு நினைச்சிட்டேன். இது வேற யாக்கும் இருக்கிற வேலையே போகும்போது உங்களுக்கு கை வேற கால் வேற தனித்தனியா தூக்கிட்டு இருக்கிறேன்னு. ஓ, இதுல டான்ஸ் வேற ஆட சொல்லுவாங்க போட்டிருக்கப்போ. அண்ணா உங்களுக்கு கூப்பிடுறாங்க. எதுக்கு நீ தட்டின? திரும்புக்கு. இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ அத நீங்களே வச்சுக்குங்க. எங்களை வேலையை விட்டு மட்டும் தூக்கிறாதீங்க. நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம், நீங்க எங்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க. நீங்க இங்கதான் வர போறீங்கன்னு எங்கிட்ட சொல்லியிருந்தா நாங்க இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம். Shut up. எங்களை வேலை விட்டு தூக்க மாட்டீங்க சொன்னதா வாங்கி போய் இல்லைன்னா வாங்கிக்க மாட்டோம். இத வாங்கிங்க. நீங்க இப்படி சொன்னா நாங்க வாங்க மாட்டோம். மூஞ்சிய சிரிச்ச மாதிரி வச்சுட்டு சொல்லுங்க. சிரிச்சாங்க. பாப்பா போலாம். என்னப்பா உன் வேலை முடிஞ்சு போலாங்கிற? எனக்கு மோதிரம் வாங்க. அட ஏப்பா நீ கையை தூக்குறது விட மாட்டியா? மீனா. ஹலோ. டாக்டிகா உட்காருங்க. உங்க கூடயா? ஒண்ணும் தப்பில்லைங்க, உட்காருங்க. அதுவும் பைக்லயா? அரே பைட்டோஜி. போலாமா? என்னங்க இது, உங்க வண்டியில பிடிச்சுக்கிறதுக்கு இடமே இல்லையே. என்னங்க இது, ஒரு பர்சனாலிட்டியான ஆளை முன்னால உட்கார வச்சுக்கிட்டு பிடிக்கிறதுக்கு இடம் தேடுறீங்களே. நம்மள பிடிச்சுக்கீங்க, நான் ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டேன். சரியான நேரத்துல முருகன் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டேங்க. இல்லன்னா கைய போயிட்டு இருக்கோம். என்ன தைரியம் இருந்தா என் கார் எடுத்துட்டு போவேன். என்னங்க இது, தெருல யாராவது அடிபட்டு கிடந்தாலே மனசாட்சி உள்ளவங்க அவங்க யாருன்னு பார்க்காம சொந்த வண்டியில கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துவாங்க. உங்க தொழிலாளி உங்க ஃபேக்டரியில அடிபட்டு கிடந்திருக்கா, அவனை உங்க வண்டியில கொண்டு போறதுக்கு இப்படி கேக்குறீங்களே? You are dismissed. இனிமே உனக்கு இங்க வேலை இல்ல. Get out. என்னங்க இது, ஒரு தொழிலாளியை காப்பாத்துனதுக்கு நீ என்னைய காப்பாத்துன? அவனுக்கு கை போயிருந்தா நான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருப்பேன். என் 4 லட்சம் ரூபாய் காரை நாசம் பண்ணிட்டியே. நீ ஒண்ணும் பேச வேண்டாம், போ வெளியே. மன்னிச்சிடுங்க, இவரை வேலையை விட்டு தூக்கினா நாங்க யாரும் வேலை செய்ய மாட்டோம். அண்ணே, 20 வருஷமா வேலை செய்யற நீங்க 2 மாசத்துக்கு முன்னால வேலையில சேர்ந்து இவனுக்காக பேசுறீங்க? 20 வருஷமா 20 நாளா முக்கியம் இல்லமா? ஒரு தொழிலாளிக்கு உதவி செஞ்ச இன்னொரு தொழிலாளி நீங்க கண்டிச்சா
அத பாத்துக்கிட்டு எந்த தொழிலாளியும் சும்மா இருக்க மாட்டான். எனக்கு என் வீடு விட ஃபேக்டரி தான் முக்கியம். எனக்கு கூட பிறந்தவங்களோ சொந்தக்காரங்களோ யாரும் கிடையாது. எனக்கு எல்லாமே நீங்க தான். அப்படிப்பட்ட நீங்க என்ன எதிர்த்தா பேசுறீங்க? ஏமா இவர் என்ன உங்க காரை எடுத்துட்டு ஊர் சுத்தி பார்க்கவா போனாரு? நீங்க கொடுக்கிற பணத்தை வச்சுட்டு ஒரு கையில்லாத தொழிலாளி எத்தனை நாளைக்கு சந்தோஷமா இருக்க முடியும்? இதை விட அவ உங்க பேரை சொல்லி பிச்சை எடுக்கலாம். என்னமோ எங்க மேல உயிரியே வச்சுக்கிட்ட பேசுனீங்களே. உங்களுக்கு காரை விட தொழிலாளி தான் முக்கியம்னா இவரை வேலைக்கு சேர்த்துங்க. இல்ல தொழிலாளியை விட கார் தான் முக்கியம்னா இவரை வேலையை விட்டு தூக்குங்க. என் காரை விட எனக்கு நீங்க தான் முக்கியம். என்னம்மா இப்படி பண்ணிட்டு வந்திருக்க? இப்பதான் ஃபேக்டரியில இருந்து போன் வந்தது. கம்பெனி தொழிலாளி மேல இருக்கிற கோவத்துல புது காரையே எரிச்சிட்டியாமே. காரை எரிச்சா நஷ்டம் யாருக்கு? நமக்கு தானே. தப்புதான், நான் செய்யறது தப்புதான். அது எனக்கே தெரியுது. எனக்கு வர கோவத்துல ஆத்திரத்துல என்ன நான் மறந்துடுறேன். என்ன செய்யறேன்னு தெரியாம செஞ்சிடுறேன். ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு கோவம் இருக்க கூடாது. அது நல்லதில்ல. நீ இப்படியே இருந்தீன்னா அப்புறம் எல்லாரும் என்னத்தான் குறை சொல்லுவாங்க. எவன் சொல்லுவான்? உங்களை பத்தி எவனாவது ஏதாவது சொன்னா நான் உன்னை சும்மா விட்டுடுவேனா? ஒரு வழி பண்ணிட மாட்டேன். பாத்தியா பாத்தியா, இப்பத்தானே சொன்னேன், அதுக்குள்ளேயும் கோவப்படுறியே. இதத்தான் வேண்டான்னு சொல்றேன். இந்த பாரு என் ராஜாத்தி, முதல்ல நீ உன் கோவத்தை குறைச்சிக்கணுமா? எல்லாத்தையும் பொறுமையா யோசிச்சு முடிவெடுக்கணும். இல்லைன்னா தாய் இருந்து வளர்த்திருந்தா இப்படியா வளர்த்திருப்பா? வேலைக்காரி வளர்த்த பொண்ணு தானே அப்படின்னு தான் பேசுவாங்க. இனிமே நான் அப்படி நடந்துக்க மாட்டேம்மா. யாரோ வந்திருக்காங்க பாருப்பா. கமிங் கமிங். நீங்களா? எங்க வந்தீங்க? எதுக்காக வந்தீங்க? உங்க வீடு இங்கதானே கேள்விப்பட்டேன், பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஏன் என்னங்க நீங்க கம்பெனில வேலை செய்யற ஒரு நண்பரை பாத்துட்டு போலான்னு வந்தா ஏன்னு கேக்குறீங்க? இல்ல, வீட்டுல யாரும் இல்ல, நான் மட்டும் தான் இருக்கேன், அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அதனால என்ன? இல்லைங்க, என்ன பாக்குறதுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்குன்னு அம்மா ஏதாவது தப்பா நினைச்சிட்டாங்கன்னா? அப்போ மோட்டார் பைக்ல என்ன கூட்டிட்டு போனதை சொன்னா அம்மா சந்தோஷப்படுவாங்களா? ஐயோ, அதெல்லாம் சொல்லாதீங்க. பயப்படாதீங்க, நான் உங்களை பார்க்க வரல. என்ன பார்க்க வரலையா? அம்மாவை பார்க்க வந்திருக்கேன். வாங்க. இவங்கதான் எங்க அம்மா. வணக்கம்மா. அம்மா, உங்க பேரு மீனா, என் கூட வேலை செய்றாங்க. உங்களை பார்க்கத்தான் வந்தாங்க. உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன், அதான். உட்காருமா. அம்மாவுக்கு பக்கவாதமா? அவங்களுக்கு பணிவிடலாம் செய்யறது நான் தான். உண்மையிலே நீங்க ரொம்ப கிரேட்டுங்க. அம்மா, உங்க மகனை சீக்கிரமா ஒரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க. அவருக்கு அவசரம் இல்லைனாலும் உங்களை பார்த்துக்க ஒரு மருமக தேவை. இதெல்லாம் போய் என்னால பார்க்க முடியுமா? இவதான் பொண்ணுன்னு அவன் சொல்லணும், கட்டுறா தாலியன்னு நான் சொல்லுவேன். இதுதான் பொண்ணுன்னு சீக்கிரம் உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க.
என் கம்பெனியில என் உயர்வுக்கு பாடுபடுற ஒவ்வொரு தொழிலாளிக்கும், இந்த கம்பெனியை நம்பர் 1 கம்பெனியா நிலைநிறுத்த பாடுபடுற எல்லா சகோதரர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கம். நம்ம கம்பெனியில எல்லா தடவையும் நடக்கிற மாதிரி இந்த தடவையும் எலெக்ஷன் நடக்க போகுது. இந்த தடவையும் நம்ம மேனேஜர் தான் யூனியன் லீடரா தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்த சந்தோஷமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். அது எப்படிங்க தேர்தலே நடத்தாம நீங்க தலைவரை தேர்ந்தெடுப்பீங்க? போட்டியில ஜெயிச்சா தானே தலைவர். அதுவும் எங்களுக்கு தலைவரா வரவரை போட்டி இல்லாம நாங்க எப்படி தேர்ந்தெடுப்போம்? என்னத்த போட்டி தேர்தல் ஒண்ணு பண்ணாதடா. இத்தனை வருஷமா இந்த கம்பெனில இப்படித்தானே நடந்துட்டு வருது. இத்தனை வருஷம் அப்படி இருக்கலாங்க, இனிமே அப்படி நடக்கூடாதுங்க. அப்போ என்ன எதிர்த்து ஆளை நிறுத்த போறீங்களா? உங்களை எதிர்த்து இல்லைங்க, நீங்க நிறுத்த போற ஆளை எதிர்த்து. என் மேனேஜரை எதிர்த்து தேர்தல்ல நிக்கிற தைரியம் இங்க யாருக்கு இருக்கு? எந்திரிப்பா, போய் வரப்பா. அடைச்சா எந்திரிப்பானா, எந்திரி. நினைச்சேன் நீயாதான் இருப்பேன்னு நினைச்சேன். ஐயோ இல்லங்க, எனக்கு இந்த தேர்தல் தலைவர் பட்டம் அப்படின்னு ரொம்ப பயங்க. எவ்வளவு சொன்னாலும் கேட்காம இல்ல 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 இப்ப தேர்தல் இருக்கணும், போட்டி இருக்கணும், அப்பதான் நல்ல தலைவர் உருவாக முடியும். நீ நின்னுடு, 2 கை தட்டாதான் சத்தம் வரும், ஒரு கை வீசினா அடிதான் விழும், அடிக்கிற கையை தடுக்கணும், அணைக்கிற கையை முத்தம் கொடுக்கணும், நீ நின்னுடு அப்படி இப்படி சொல்லி நம்மளை குழப்பிட்டாங்க. நானும் நின்னுட்டேங்க. இவருக்கு போட்டியா நிக்க போற அவரை ஆதரிப்பீங்களா? என்னப்பா இது 5 பேர் தான் கை தூக்குறாங்க, மத்தவங்க மௌனமா இருக்காங்க. நீ சும்மா இருப்பா. மந்திரி வீட்லயே அவர் சம்சாரம் அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு நிச்சயம் இல்ல. இவனுக்கு மௌனமா இருக்காருங்களேன்னு நீ பெண் வாங்காத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா நில்லு. இந்தப்பா இருங்கப்பா, இங்க பாரு, நான் சொல்றேன் கேளுங்கப்பா. எல்லாம் நம்ம ஆளுக்கே ஓட்டு போடுங்கப்பா. கிருஷ்ணாவுக்கு ஓட்டு போடுங்கப்பா. இந்தப்பா ஓட்டு போடுங்கப்பா. தேர்தல்ல என் மேனேஜர் ஜெயிக்கட்டும், அதுக்கப்புறம் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஹலோ, யூனியன் எலெக்ஷன்ல கிருஷ்ணா ஜெயிச்சிட்டாரு மேடம். நீங்க நிறுத்துற ஆள் தோத்துட்டாரு. நிறுத்துங்கடா. எல்லாம் லண்டன் கேம்பிரிட்ஜ்ல படிச்சவங்க. இவங்க வாயில இங்கிலீஷ் தவிர வேற எதுவுமே வராது. தமிழ்ல சொல்லுங்கடா. தொழிலாளர் தலைவர், தொழிலாளர் தலைவர், தொழிலாளர் தலைவர். இதுவரைக்கும் முதலாளிக்கு தாளம் போட்டவரை தோற்கடித்த கிருஷ்ணா. இவர் என்னமோ எம்எல்ஏக்கு நின்னு ஜெயிச்சு சட்டசபைக்கு போற மாதிரி. நீ ஜெயிச்சா மட்டும் சட்டசபைக்கு போயிருவியா? அதெல்லாம் ஒரு எலெக்ஷன். அப்புறம் எதுக்கு நீ நின்ன? ஏதோ 100 பேர் சேர்ந்து ஓட்டு போட்டு இவரை தலைவர் ஆக்கிட்டீங்க. நான் என்னவோ தோத்த மாதிரி. இப்ப என்ன நீ தோக்கலன்னு சொல்றியா? போங்கடா. அமைதி அமைதி, அவரை ஒண்ணும் செய்யாதீங்க, அப்படியே கூட்டிட்டு வாங்க. கொஞ்சம் இரு. முத்து, ஒரு சேர் எடுத்துட்டு வா. உட்காருங்க. கால் மேல கால் போட்டுக்குங்க. உன் கால் மேல காலை போட்டுக்கியா? கால் ஆட்டுங்க, கால் ஆட்டுங்க. மரியாதையா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்கல்ல, அதோட அர்த்தம் இதுதான். நாங்க மரியாதையை கொடுத்துட்டோம், நீங்க மன்னிப்பு கேளுங்க. என்னங்க கலாட்டா? மேடம், இவங்க ஜெயிச்சதுனால தோத்து போன என்ன கலாட்டா பண்றாங்க. தோத்தவங்களை கலாட்டா பண்றது அநாகரிகம் இல்ல? நாகரிகத்தை பத்தி எங்களுக்கு தெரியும் மேடம். ஆனா அநாகரிகமா நடந்தவங்க கிட்ட நாம நாகரிகத்தை புரிய வைக்கணும். என்னது? இவன் எங்களை கெட்ட வார்த்தையில் திட்டிருக்கான். இவனை மன்னிப்பு கேட்காம விட்டுருவோமா? என்ன மன்னிச்சிருங்க. எந்திரிச்சு ஓடுறா. பார்க்காம போறானா? வருவ போறா. மண்டையில 3 முடி விட்டு வெட்டி போடுவேன். மிஸ்டர் யூனியன் லீடர். எஸ் மேடம். யூனியன் லீடர் ஆயிட்டதுனால எது வேணாலும் செஞ்சிடலான்னு நினைச்சிடாத. நான் நினைச்சா யூனியனும் இருக்காது, லீடரும் இருக்க மாட்டேன். ஏம்மா இவ்வளவு நேரம்? எலெக்ஷன் ரிசல்ட் என்னாச்சு? அவர் ஜெயிச்சிட்டாரு. அப்ப நீ தோத்துட்ட. நான் தோக்க மாட்டேன்பா. நிச்சயமா நான் ஜெயிச்சு காட்டுவேன். எப்படி? நான் கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டேன். மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணிட்டேன். மாப்பிள்ளை யாருமா? கிருஷ்ணா, இன்னைக்கு ஜெயிச்ச யூனியன் லீடர். அவனா? ஆமாப்பா, அவரை என் புருஷன் ஆக்கிடுங்க.
அப்போ கூட அவரை என் புருஷனாக்கிடுங்கன்னு தான் சொல்றாளே தவிர என்ன ஒரு மனைவியாக்கிடுங்கன்னு சொல்றாளா பாத்தியா? அதான் என் பொண்ணு சாந்தி தேவி. உலகத்துல உனக்குன்னு ஒரு மாப்பிள்ளை பிறந்திருக்க மாட்டாரான்னு கேட்டீங்களேப்பா. எனக்குன்னு பிறந்தவர் அவர்தான். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன ஏங்க இங்க வர சொன்னீங்க? என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்ல. உங்க மனசுல அப்படி என்னங்க இருக்கு? சந்தோஷம், இனிமை, சுகமான இன்பம். எங்க நேத்து நல்லா தாங்க இருந்தீங்க. இப்போ நான் நல்லா தானே இருக்கேன். இப்ப எங்க எங்கயோ பாக்குறீங்க, என்னமோ பேசுறீங்க. உங்களுக்கு நான் நினைக்கிறது, சொல்ல வர்றது எதுவுமே புரியல? இல்லைங்க, நான் கொஞ்சம் தத்திங்க. எனக்கு எப்பவுமே கொஞ்சம் விளக்கமா சொன்னதாங்க புரியும். அப்படின்னு நான் நேரடியாவே சொல்றேன். ஐ லவ் யூ. கிருஷ்ணா, என்னங்க அது? ஏன் ஓடுறீங்க? எனக்கு தலையெல்லாம் சுத்துதுங்க. இது வந்து முன்ன பின்ன எந்த பொண்ணையும் பார்த்து ஐ லவ் யூ சொன்னது இல்லைங்க. என்னையும் எந்த பொண்ணு இந்த மாதிரி தண்ணி எடுத்து கூப்பிட்டு ஐ லவ் யூ சொன்னது இல்லைங்க. அப்போ நான் மட்டும் 10 பேர்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு 11வது ஆளா உங்ககிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்றேனா? ஐயோ, அப்படி இல்லைங்க. இது பாருங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்க. இது பாருங்க, என்னங்க இப்படி சொல்றீங்க? சொல்லுங்க, போய் வாங்க. உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அப்போ ஐ லவ் யூ சொல்லுங்க. அதாங்க, அதான் வந்து அதான் பயமா இருக்குங்க. ஐயோ, இல்லங்க இல்லங்க, நீங்க மனசு வந்துடாதீங்க. இங்க பாருங்க, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க அப்பாவை கூட்டிட்டு எங்க அம்மா கிட்ட வந்து அவங்க சம்மந்தம் வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் ஐ லவ் யூ சொல்றேன். அப்பா, என்னது? லெட்டர். யாருக்கு? உங்களுக்கு. யார் எழுதுனா? நான் தான். நீயா? படிச்சு பாருங்க. அப்பா, என் கம்பெனியில என் கூட வேலை செய்யற சீஃப் மெக்கானிக் கிருஷ்ணாவை நான் விரும்புறேன். அவங்க அம்மாவை சந்திச்சு எங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஏமா, இதுக்கு ஒரு லெட்டர் தேவையா? நேரடியாவே என்கிட்ட சொல்லிருக்கலாமே. அப்பா, எனக்கு அம்மா இருந்திருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நேர்லயே சொல்லிருப்பேன். இத போய் ஏன்னா நீ ஒரு முடிவு எடுத்தா கண்டிப்பா அது நல்ல முடிவாத்தாம இருக்கும். இன்னைக்கே கிருஷ்ணாவோட அம்மாவை நாம சந்திக்கிறோம். நிறுத்துங்க நிறுத்துங்க. வாங்கப்பா, இதான் அவர் வீடு. வாம்மா. வணக்கம்மா. அம்மா வணக்கம். இவர் என்னோட அப்பா. அப்படியா? உட்காருங்க. இருங்கப்பா, நானே எடுத்து போடுறேன். இது எங்க வீடு மாதிரி. உட்காருங்கப்பா. ஏமா, எங்க உங்க பையனை காணோம்? வெளியே போயிருக்கான். இப்போ வந்துடுவான். என்ன விஷயம் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, அவரை வச்சுக்கிட்டு தான் பேசணும். அந்த விஷயம் வந்துடட்டுமே. ஐயோ, அப்பா. என்ன? வேண்டாம். இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் அவர் ரொம்ப பயப்படுவாரு. நீதானே சொன்ன அவர் எல்லா விஷயத்திலயும் சூப்பர்னு. அது வந்து எல்லா விஷயத்திலயும் சூப்பர் தான். ஆனா இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட பேசுற விஷயத்துல எக்கச்சக்கமான உதறல்பா. தப்பா சொல்றேன், அப்படி எல்லாம் இருக்காது. வணக்கம் சார். என்னமா மீனா, நீங்க எங்க? நான் வந்து கிருஷ்ணாவோட அம்மாவை பார்க்க வந்தேன். வாங்க சார். அம்மா, இவர்தான் எங்க முதலாளி. மகதான் எங்க கம்பெனிக்கு எம்டி. இவர்தான் எங்க அப்பா. வணக்கம் சார், உட்காருங்க. இருக்கட்டும், நீங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க. பெரியவங்க எல்லாம் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அம்மா, நாங்க வசதியில எவ்வளவு பெரிய ஆளா இருந்தானே, உங்க பையனுடைய வளர்ச்சிக்கு முன்னாடி நாங்கெல்லாம் ரொம்ப சின்ன ஆளாயிட்டோம். இன்னைக்கு என்ன எல்லாரும் அவனை பத்தியே பேசுறீங்க? எதுக்குமா சுத்தி வளைச்சு பேசணும்? எதுக்குமே ஆசைப்படாத என் மக இன்னைக்கு உங்க மகன் மேல ஆசைப்படுற. ஒரு தகப்பங்கிற முறையில சம்பந்தம் பேச வந்திருக்கிறேன். உங்க மகனை பத்தி நான் சொல்லிட்டேன். என் மகளை பத்தி என்னை விட அதிக நேரம் அவ கூட இருக்கிற மீனா சொல்லுவான். ஐயா, உங்க மகளை போல என் மகளும். அப்பா,
யாரு எதை பத்தி பேசணும் எதை பத்தி பேசக்கூடாதுன்னு முதலாளியே சொல்லிட்டாரு. இப்ப நீங்க பேசக்கூடாது. Silence. அம்மா, இவங்க மக எங்க கம்பெனிக்குள்ள நடந்து வரும்போது அவங்க பர்சனாலிட்டியை பாராட்டாத ஆளே இருக்க முடியாது. அவங்கள பாக்குற அத்தனை பேருடைய கண்ணும் அவங்க மேல பற்றுமேனு தினமும் திருஷ்டி சுத்தி போடுற அளவுக்கு அவங்க அழகு. அவங்க முன்னேற்றத்தை பார்த்து பொறாமப்படாதவங்களே இல்லை. ₹1 கொடுத்தா 1 வருஷத்துல அதை ₹1,00,000 ஆக்கி காட்டுவாங்க. அவ்வளவு பெரிய புத்திசாலி. உங்க புள்ள மோட்டார் சைக்கிள்ல வரதை விட அவங்களோட கார்ல வந்தாதான் அழகா இருக்கும். தொழிலாளியா இருக்கிறத விட முதலாளியா இருந்தாதான் கம்பீரமா இருக்கும். என் கூட வேலை செய்யற ஒரு நண்பரை என்னைக்கும் நான் ஒரு தொழிலாளியா பார்க்கணுங்கிற ஆசை இருந்தது. பெரிய முதலாளி சொன்ன பிறகுதான் அவரை என் முதலாளியா பார்க்கணுங்கிற ஆசையா மாறிடுச்சு. அம்மா, அது நீங்க தான் நிறைவேற்றி வைக்கணும். மீனா, அப்பா, நீங்களும் நானும் இல்ல முதலாளியும் எடுத்த முடிவில்லை. இது அவ எடுத்த முடிவு. திருமதி சாந்தி தேவி கிருஷ்ணா. கேட்க நல்லா இருக்குல்ல? என் மூத்த மகளை பத்தி இன்னொரு மக சொல்லிட்டா. இப்ப உங்க முடிவை நீங்க சொல்லுங்க. என் மகன் முடிவுதான் என் முடிவு. கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல பதில் எதிர்பார்க்கிறேன். வரேன். போயிட்டு வாங்க. வரேன் சார். வரேன் மீனா. சரிங்க. நாங்களும் வர்றோம்மா. ஆமா, நீங்க என்னமோ சொல்ல வந்தீங்களே? நான் சொல்ல வேண்டியதெல்லாம் அவர் சொல்லிட்டாரு. வரட்டுமா? அம்மா, வருமா? நல்லா இருமா. அப்பா, என்னாச்சு? அம்மா சரின்னு சொல்லிட்டாங்கம்மா. மகன் தான் என்ன சொல்ல போறாரு தெரியல. அப்படின்னா நீ கவலைப்படாதம்மா. அவர் அம்மா பேச்ச தட்டாத பிள்ளை. அம்மாவுக்கு ஓகேன்னா அவருக்கு ஓகே தான் இருக்கணும். டேய், வாடா இங்க. என்னம்மா? பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இதுதான் படிக்கிறேன்னு சொன்னேன். காலேஜுக்கு போகும்போது இதுதான் படிக்கிறேன்னு சொன்னேன். வேலைக்கு போகும்போது இந்த வேலைக்கு தான் போறேன்னு சொன்னேன். இப்போ பொண்ணு விஷயத்தை மட்டும் ஏன்டா என்கிட்ட மறைச்சேன்? அது எப்படிமா அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல முடியும்? சொல்றதுக்கு தைரியம் இல்லாதனாலதான் அந்த பொண்ணோட அப்பா அனுப்பி வச்சேன். அவங்க வந்தாங்கம்மா. வந்தாங்கப்பா. என்னம்மா சொன்னீங்க? நல்ல சம்பந்தம். உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஐயோ, அம்மாதான் அம்மாதான். குட் ஈவினிங். சாரி, குட் மார்னிங். நான் இப்போ தைரியமா உங்ககிட்ட ஒன்று சொல்ல போறேன். I love you. நான் ஐ லவ் யூ சிரிக்கிறீங்க. நான் ஐ லவ் யூ சொல்லும்போது நீங்க ஏத்துக்கல. நீங்க ஐ லவ் யூ சொல்லும்போது அதை ஏத்துக்கிற நிலைமையில நான் இல்லைங்க. அப்போ உங்க அப்பாவோட வந்து உங்க அம்மாவை பார்த்தேன். ஆனா அவங்க கிட்ட சம்பந்தம் பேசினது எங்க அப்பா இல்ல, நம்ம முதலாளி சாந்தி தேவியோட அப்பா. என்னது? எப்ப சாந்தி தேவி உங்களை விரும்புறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சதோ அப்பவே என் விருப்பத்தை நான் மாத்திக்கிட்டேன். அதை உங்க அம்மா கிட்ட காட்டிக்காம நான் மறைச்சிட்டேன். நான் சாந்தி தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறதா? இத பாருங்க, என் மனைவியா யார் வரணும்னு முடிவு பண்ண வேண்டியது நான். உங்க எல்லாருடைய விருப்பத்தை விட என் விருப்பம் ஒண்ணு இருக்கு. அது யாராலையும் மாற்ற முடியாது. விஸ்வநாதன், விஸ்வநாதன், மிஸ்டர் விஸ்வநாதன், நான் இல்லாத நேரத்துல என் வீட்டுக்கு வந்து என் தாய் கிட்ட உங்க மகளை நான் கட்டிக்க சம்பந்தம் பேசிருக்கீங்க. இந்த முடிவை நீங்க எடுத்திருந்தாலும் சரி, உங்க மகளை எடுத்திருந்தாலும் சரி, என் முடிவை நல்லா கேட்டுக்குங்க. உங்க மகளை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதே. வாசப்படிலேயே செருப்பை ஊத்து விட்டு வீட்டுக்குள்ள வாழ்க்கை நடத்துறவங்க நாங்க. வீட்டுக்குள்ளேயே செருப்பை போட்டுக்கிட்டு வாழ்க்கை நடத்துறவங்க நீங்க. ஏன் வசதி தகுதிப்படி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்காக நான் வாழ்வேனே தவிர உங்களை போல வசதியானவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களுக்காக நான் வாழ தயாரா இல்ல. அவ்வளவு பெரிய நிகழ்ச்சிக்கு அப்புறம் நினைச்சேன், என்னடா புலி இன்னும் பாயிலேயே பதுங்கிட்டு இருக்கேன். அது இதுக்குதான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ,
இந்த வேட்டைக்காரங்கிட்ட எந்த புலியும் பாயவும் முடியாது, பதுங்கவும் முடியாது. கிருஷ்ணா, இத பாருங்க சார், உங்க உயரத்துக்கு நீங்க என்ன இழுக்கவும் வேண்டாம், என் இடத்துக்கு நான் உங்களை இறக்கவும் வேண்டாம். நீ வந்திருக்கிற உயரத்தை புரிஞ்சுக்காம கீழே இருக்கிறதா நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க. மத்தவங்களோட வசதியில நான் உயரக்கூடாது, என்னோட உழைப்புல தான் நான் உயரணும். உங்ககிட்ட அதிகமா பணம் இருக்கு, யானை கூட விலை கொடுத்து வாங்கிடலாம். ஆனா நீங்க எவ்வளவு பணம் செலவு பண்ணாலும் அந்த யானையோட வாழை உங்களால் ஆட்டி வைக்கவே முடியாது. உங்க மகளை பத்தி எங்க அம்மா கிட்ட அழகா பேசி உங்களை சமாதானம் பண்ணிட்டீங்க. ஆனா உங்க மகளை பத்தி முழுக்க முழுக்க தெரிஞ்ச என்ன நீங்க ஏமாற்றவே முடியாது. மறுபடியும் சொல்றேன், உங்க மகளை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் சரி, கெஞ்சினாலும் சரி, நான் இந்த வீட்டுக்கு மருமகனா வர்றேன்னு சொல்லி கனவுல கூட எதிர்பார்க்காதீங்க. அப்பா, குட் மார்னிங். குட் மார்னிங். எங்க என் புருஷன்? என்ன விஷயம் சொல்லுமா? பின்னாலுக்காக ரிப்பேர் ஆயிருக்கு, அவர் சரி பண்ண சொல்லுங்க. பிளம்பரை கூப்பிட்டு பைப் லைன் எல்லாம் மாத்த சொல்லுங்க. எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு வயரிங் எல்லாம் சேஞ்ச் பண்ண சொல்லுங்க. அப்புறம் டெலிபோன் பில்ல கட்ட சொல்லுங்க. வீட்டுக்கு வேண்டிய மளிகை சாமான வாங்கி போட சொல்லுங்க. மொத்தத்துல உங்க வேலையை கம்மி பண்ணிக்கிட்டு அவர் வீட்டு மாப்பிள்ளையா இருக்க சொல்லுங்க. மருமகளை கூட்டிட்டு வந்து மாமியார் வேலையை குறைப்பாங்க. நீ எனக்கு ஒரு மருமகனை கூட்டிட்டு வந்து இந்த மாமனார் வேலையை குறைக்கிற போல இருக்கு. பிரமாதம். ஏமா இதெல்லாம் நீ அவர் செய்வார் நினைக்கிற? ஏன் செய்ய மாட்டாரு? அதே காக்கி சட்டை, காக்கி பேண்ட், லாங் கோட்டு இதையெல்லாம் மாட்டிக்கிட்டு உனக்கு முன்னாடியே ஒரு ஃபேக்டரிக்கு போயாச்சு. கொண்டாட்டி முதலாளி, புருஷன் தொழிலாளி. நினைச்சு பார்க்கவே வித்தியாசமா இருக்கு. கல்யாணம் பண்ணிட்டு காக்கி சட்டை போட்டு வரும்போதே நான் நினைச்சேன், நான் உங்க கூட இருக்கும்போது பண்ண கோல்மாலை எல்லாம் கண்டிக்குத்தான்னு. நேத்து வரைக்கும் சாதாரண தொழிலாளியா இருந்த நீ இல்லீங்க, நீங்க இப்படி திடீர் முதலாளி ஆவீங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலீங்க முதலாளி. ஏ முத்து, என்ன வளர? நான் முதலாளியா? உனக்கு என்ன புதுக்கிட்டு கிட்ட போச்சா? இத பாருங்க, எல்லாருக்கும் சொல்றேன், நான் இந்த ஃபேக்டரி, இந்த கம்பெனி முதலாளி சாந்தி தேவியை கல்யாணம் பண்ணிட்ட உடனே நான் முதலாளி ஆயிட முடியாது. இது ஒண்ணு எங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து இல்ல, என் பாட்ட சம்பாதிச்ச சொத்து இல்ல. நான் சம்பாதிச்ச ஒரே சொத்து நீங்க தான். நான் எப்பவுமே உங்க தோழன், உங்க நண்பன், உங்க கூட தான் இருப்பேன். என்ன முதலாளி சொல்லி ஒதுக்காதீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை சொன்னா என் பொண்டாட்டிய முதலாளி நீங்க பார்க்காதீங்க. அப்படியே எனக்கு ஒரு பிரச்சனை சொன்னா குடும்பம், பொண்டாட்டிய முதலாளி நானும் பார்க்க மாட்டேன். உங்களுக்கு 10 ரூபாய் கம்மியானாலும் ஸ்ட்ரைக் தான், எனக்கு 10 ரூபாய் கம்மியானாலும் ஸ்ட்ரைக் தான். முதல்ல நான் உங்களுக்கு எல்லாம் தலைவன், அதுக்கப்புறம் தான் உங்க முதலாளிக்கு நான் புருஷன். புரிஞ்சுதா? யூனியன் லீடர், யூனியன் லீடர், தொழிலாளர்கள் மன்னன், தொழிலாளர்கள் மன்னன், தொழிலாளர்கள் மன்னன், தொழிலாளர்கள் மன்னன், யூனியன் லீடர், 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 யூனியன் லீடர். என்ன இங்க கோஷம்? எல்லாரும் வேலைக்கு போங்க. குட் மார்னிங் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன். பார்வதி அம்மாவோட மகனத்தான் உங்களால வாங்க முடிஞ்சது. நீங்க எத்தனை கோடி செலவு பண்ணாலும் இந்த யூனியன் லீடர் கிருஷ்ணனை உங்களால வாங்கவே முடியாது. என்னைக்குமே நான் தான் யூனியன், நான் தான் லீடர். புருஷங்கிற கௌரவத்தை கொடுத்து என்ன வேலை விட்டு தூக்க முயற்சி பண்ண இந்த ஃபேக்டரியில ஒருத்தம் கூட வேலை செய்ய மாட்டான். இந்த கம்பெனியோட ஒரு நாள் வருமானம் 3,64,700 ரூபாய் 50 காசு. ஆக வருஷத்தோட வருமானம் 3,68,64,180 ரூபாய் 30 காசு. கட்டு. அதான் போன வருஷத்தோட வருமானம். அதே வருமானம் இந்த வருஷம் வரணும்னு சொன்னா பேசாம உள்ளப்போ. நீங்க என்ன கல்யாணம் பண்ணி நான் உங்க பின்னாடி கை கட்டி நிக்கணும்னு நினைச்சீங்க. ஆனா நான் உங்க கழுத்துல மஞ்சள் கயிறு கட்டினதே உங்க திமிர அடக்கத்தான். நேத்து உங்களை பேச விட்டு நான் வேடிக்கை பார்த்தது ஏன் தெரியுமா? இன்னைக்கு இந்த வேடிக்கை உங்களுக்கு காட்டத்தான். நான் பெண்ணை மதிப்பே, கௌரவப்பே, தலைவணங்குவேன். ஆனா உங்களை மாதிரி பத பிடிச்ச பெண்ணை பார்த்தா என்ன விட்டுடுங்க, என் தலை முடி கூட ஆடாது. நான் அன்புக்கு கட்டுப்படுவேன், ஆணவத்தை கட்டுப்படுத்துவேன், அடங்காம இருக்கணும்னு நினைக்கிறவங்களை அடக்குவேன். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்குங்க, பொம்பளைங்களை மதிக்கிறவன் தான் ஆம்பளை, ஆம்பளைங்களை மதிக்கிறவன் தான் பொம்பளை. நான் பொம்பளைங்களை மதிக்கிறவன். அண்டர்ஸ்டாண்ட்? பெட்டர் யூ அண்டர்ஸ்டாண்ட்.
குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். கங்க்ராச்சுலேஷன்ஸ். விஷ் யூ வெரி ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ மேடம். சீக்கிரமா உங்களை ஒரு தாயா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். மீனா, எங்க அத்தை கிட்ட என்னை பத்தி பெருமையா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. எஸ் மேடம், உங்ககிட்ட தனியா பேசணும் காத்து. உங்க வாழ்க்கையில எல்லா விஷயத்திலும் புத்திசாலித்தனமா இருந்தீங்க. ஆனா கல்யாண விஷயத்துல மட்டும் தப்பு பண்ணிட்டீங்களே. போயும் ஒரு கூலிக்காரனோட வாழ்க்கை அமைச்சிட்டீங்க. After all, he is a labor. உங்க அறிவுக்கும் வசதிக்கும் தகுதி இல்லாத மாப்பிள. ஷட் அப் யூ இடியட். யார்கிட்ட யார் பத்தி பேசுற? உங்களுக்கெல்லாம் அவர் தொழிலாளியா இருந்தாலும் எனக்கு அவர் புருஷன். என்னை தொட்டு தாலி கட்டினவரு. இனிமே எதிர்க்க அவரை பத்தி தரக்குறவா பேசின பல்ல உடைச்சிடுவேன். Get out. Idiot. அம்மா, அம்மா, கிருஷ்ணா, அம்மா, கிருஷ்ணா, கிருஷ்ணா, எப்படிமா இருக்கீங்க? கிருஷ்ணா, நீ எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேம்மா. என்னடா இது, காக்கி சட்டை போட்டிருக்க? இப்போ நீ முதலாளியாச்சே. ஆமாம்மா, முதலாளிதான். ஆனா யூனியன் லீடர் இல்ல, அந்த வேலை இன்னும் விடலம்மா. நீரா சொல்லுவே இல்ல, எவ்வளவு பேர் அழகா கூட பழசெல்லாம் மறந்துடக்கூடாது, விட்டுடக்கூடாதுன்னு. அதனால்தாம்மா. ஆமா, என் மருமக எப்படிப்பா இருக்கா? அவளுக்கு என்னம்மா, மகாராணி நல்லா இருக்கா. அவளுக்கு இங்க வந்து நம்ம கூட இருக்கணும்னு ஆசை. டே வேண்டாண்டா, நல்ல வசதியா வளர்ந்தவா. பாவம் இங்க வந்து கஷ்டப்பட போறா. அவ அங்கேயே இருக்கட்டும். இல்லம்மா, உங்களை பிரிஞ்சு நான் தனியா இருக்கிறது எனக்கு பிடிக்கல. நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்னப்பா முடிவு? இனிமே காலை டிஃபன் இங்கதான், மத்தியானம் சாப்பாடு இங்கதான், நைட் சாப்பாடு இங்கதான், தூங்குது மட்டும் அங்க. ஐயோ, அப்படியெல்லாம் செஞ்சிடாதப்பா. பொண்டாட்டி கையில சாப்பிடுறவனே அம்மா எடுத்துக்கிட்டு போயிட்டான்னு எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துறாதுப்பா. அதுல எனக்கு எந்த விதமான சந்தோஷமும் இல்லை. அம்மா, நான் இல்லாத நேரத்துல உங்களை பாத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆளை கூட்டு வந்திருக்கேன். என்ன பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆளா? ஏற்கனவே ஒரு ஆள் இருக்குப்பா. ஏற்கனவே ஆள் இருக்கா? யாருமா? நீயே சமையல் கட்டுல போய் பாரு. மீனா, தயவு செஞ்சு அந்த வேலையை எனக்கு விட்டு கொடுத்துருங்க. யாரையுமே இங்க கூட்டிட்டு வராதீங்க. அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். அம்மா, உங்களை பாத்துக்கிறதுக்கு இவங்களை விட நல்லா கிடைக்க மாட்டாங்கம்மா. நான் வர்றேன். போயிட்டு வாப்பா. என் மருமகளை ரொம்ப கேட்டேன்னு சொல்லுப்பா. 34 lakhsக்கு ஸ்டாக் வந்து இறங்கியாச்சு. கம்ப்யூட்டரைஸ்ட் மிஷின் 2 நாள்ல வந்துரும். ஆமா, மொனா ஊடாகுது, அதுவும் மாளிகா இருக்குது, பக்கத்துல குடிசையும் ஒண்ணுங்கானா. எங்க போறது? எங்க போறதா? உள்ள போயா? இது யார் வீடு தெரியுமா? யார் வீடு? என் மாமனார் வீடு. என்ன அது? எப்படி இப்படி இப்படி உன் ஸ்டைல பார்த்தா உடனே நினைச்ச தலைவா, நீ பெரிய ஆளாதான் இருப்பேன். இந்த வீட்டுல பொண்ணு எடுத்துக்கிற? நானா எடுத்திருக்கேன். இந்த வீட்டு பொண்ணு என் வீட்டுக்கு வந்து என்ன எடுத்திருக்கு? அத பாரு, அங்க கால் மேல கால் போட்டு தென்னாட்டா உட்கார்ந்து செகுப்பா. ஆமா, மாட்டாவு. எப்படி? சூப்பர் பார்ட்டி தலைவா, நீ கூட்டு வச்சவா. என்ன லவ் தெரியுமா? லவ்னா லவ், யாரும் பாத்துக்க முடியாத லவ். வா, அறிமுகப்படுத்துற. ஒரு நிமிஷம். இவர நண்பர் முன்சாமி, இதான் என் பொண்டாட்டி சாந்தி கிருஷ்ணன். அதையாருப்பா கிருஷ்ணா? அதாப்பா புருஷன். புருஷன் பொண்டாட்டி ஒரே கன்ஃபியூஸ். அதெல்லாம் பெரிய இடத்து விஷயம், உனக்கு விட்டுடு. இப்போ வந்து இந்த அம்மா என் அம்மா கிட்ட வந்து கட்டிக்கிட்டா உங்க பையனை தான் கட்டிக்கிற. யார என்ன இல்லன்னா அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்துக்கிட்டு கை அறுத்துக்கிச்சுப்பா. ஐயோ, அப்புறம் என்ன ரத்தம் கொட்டோன்னு கொட்டி எங்க பெருமாள் போன எங்க அம்மா பயந்து போனா போது தாலி கட்டலாம் சொன்னாங்க. நானும் தாலி கட்டிட்டேன். நமக்கு இப்படி ஒரு பாத்திண்டா சொல்லலாம், செட்டில் ஆகிடலாம். Get out! என்னையா அது? இத்தனை நாளா ஒரு தொல்லையை தாங்கினோம், இனிமே 2 தொல்லையை தாங்கணும் போல இருக்கு. என்னம்மா, எங்க கிளம்பிட்ட? தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா தொழிலதிபர்களும் ஒன்னா கூடுறோம். கெட் டுகெதர்ப்பா. கெட் டுகெதர் புருஷன் பொண்டாட்டி சேர்ந்துல போவாங்க. உன் புருஷன் கிளம்பல? யாரு? இவரா? ஆமா, இவர்தான் உன் புருஷன். அப்பா, இவரை நான் கூட்டிட்டு போனா என் மான மரியாதை என்ன ஆகும்? அதுவும் இல்லாம அங்க வர்றவங்க எல்லாம் பெரிய படிப்பு படிச்சவங்க. சும்மா ஸ்டைலா டிகிரி ஃபைல ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க.
இவருக்கு இந்த காக்கி சட்டை காக்கி பேண்ட் லுங்கி தவிர வேற என்ன போட தெரியும்? ஷூ லேஸ் கட்ட தெரியுமா? அங்க வர்றவங்க எல்லாம் இங்கிலீஷ்ல பேசுவாங்க. இவரை நாங்க கூட்டிட்டு போய் அவங்க பேசுற இங்கிலீஷ் கேட்டு இவர் பயந்து எதுக்கு இந்த வீண் வம்பெல்லாம்? ஏதோ இந்த ஜென்மத்துக்கு எனக்கு இந்த மாதிரி புருஷன் அமைஞ்சிட்டா, அது என்னோடவே இருந்துட்டு போட்டும். அங்க வரவங்களுக்கு இவரை பத்தி தெரிய வேண்டாம். வேணும்னா அடுத்த வாரம் பக்கத்து சேரியில ஹரிச்சந்திர தெருக்கூத்து நடக்க போதா, அதுக்கு வேணா இவரை தலைமை தாங்க வைக்கலாம். பொருத்தமா இருப்பாரு. வெல்கம் டு ஆல் இந்தியா இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கெட் டுகெதர். தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கம்பெனி முதலாளிகளும் தங்களுடைய குடும்பத்தோட இங்க வந்திருக்கிறத பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த மாதிரி நட்பை பரிமாறிக்குள்ள ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த மிஸ்டர் செல்வராஜுக்கு என்னுடைய நன்றி. எல்லாரும் தங்கள் குடும்பத்தோட வந்திருக்கிறத பார்த்தா சந்தோஷமா இருக்கு. ஆனா திருமதி சாந்தி தேவி அவங்க கணவனை கூப்பிட்டு வராதது ரொம்ப வருத்தமா இருக்கு. புருஷனை கூப்பிட்டு வரலையா? அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால வர முடியல. வர முடியலையா இல்ல வர தகுதி இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க மிஸ்டர் ராகவன்? she married a mechanic. இவங்க புருஷன் ஒரு சாதாரண மெக்கானிக். தன் கம்பெனியை நம்பர் 1 வைக்க தெரிஞ்ச இவங்களுக்கு தன்னோட புருஷனை தேர்ந்தெடுக்க தெரியல. என் மகனை கட்டி வைக்கிறேன்னு சொன்னப்போ இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என் கம்பெனில யாரும் வேலை செய்யலன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ இவங்க கம்பெனில வேலை செய்யற சாதாரண ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. குட் ஈவினிங் டு எவரிபாடி. I seek your pardon for the intrusion. Let me introduce myself to you. I am Krishnan. Shantidevi is my wife. Yes. I am a mechanic by vocation. I have lots of love and passion for missions. For your kind information, I do not claim that I have any academic qualification, but certainly I have lots of compassion towards my fellow human beings and brethren. Appearances are deceptive. It cannot be the yardstick to measure human qualities. I respect those who command respect for themselves. Unless you have chaste qualities basically in you, you can't respect yourself. I respect myself. If you people think that only literates are educated, then I am not educated. If you people accept one who is cultured is really educated, then I am definitely more educated than you all. Thank you very much. Apologies for the interruption. Good night. குரு சூப்பர் பிரமாதம். பிச்சிட்டீங்க பிரபு. மேடம், சூப்பர் ஜோடிப்பா. இதான் நான் வாங்க போற கம்ப்யூட்டரைஸ்ட் மிஷின். 400 பேர் செய்யற வேலையை இது செய்யும். நான் மனுஷனை விட மிஷினை தான் நம்ப போறேன். இனிமே யாராவது யூனியன், லீடர், பில்டிங், பம்ப், தண்ணி இதை பத்தி எல்லாம் பேசுனீங்க, எல்லாரையும் வேலையில இருந்து தூக்கிடுவேன். இந்த மிஷினோட வேலை என்ன தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சுக்குங்க. 3 கோடி. மிஸ்டர் பிரான்சிஸ், செக் புக் எடுங்க, சைன் பண்றேன். ஒரு நிமிஷம் மேடம். என்ன யூனியன் லீடர் பேர் சொல்லி என்ன கலாட்ட பண்ண பாக்குறீங்களா? என்ன தடுக்க நீங்க யாரு? யூனியன் லீடரா தடுக்கல. இந்த ஃபேக்டரியோட சீஃப் மெக்கானிக்ங்கிற முறையில நீங்க இந்த மிஷினை வாங்குறதை நான் தடுக்கிறேன். வாட்? கோடியா பணம் செலவு பண்ணி உங்களை மிஷின் வாங்க தான் தெரியும். ஆனா இதுக்குள்ள என்ன இருக்கு, ஏது எங்க அசெம்பிள் பண்ணணும், ஏது ஒரிஜினல் ஏது டூப்ளிகேட்ங்கிறது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். What do you mean by that? I mean the contained parts of this machine are all duplicate, not original. Let me explain to you. இது ஒரிஜினல், இது டூப்ளிகேட். இதுல ஒரிஜினல் பார்ட்ஸ் எல்லாம் மாத்திருக்காங்க. இந்த மிஷின்ல மேனுஃபேக்சர் ஆகிற ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட் போச்சுன்னு சொன்னா நம்ம கம்பெனி திவால் ஆயிடும். ஏன்னா நீங்க அதுக்கு 2 வருஷம் கேரண்டி கொடுக்குறீங்க. ஆனா அந்த ப்ராடக்ட்ஸ் 2 மாசத்துல கெட்டு போயிடும். இந்த மிஷின் 10 நாள் கஸ்டம்ஸ் இருந்ததுன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே 5 நாள் தான் இருந்தது. வேற 5 நாள் எங்க இருந்ததுன்னு நான் சொல்றேன். எங்க இருந்தது?
எனக்கு தெரியாது. தெரியாது? தெரியாது. எனக்கு தெரியாது. சொல்றேன். சொல்லிடு. என்ன விட்டுருங்க சார். நான் சொல்லிடுறேன். சொல்லு. ராகவனுடைய ஆளுங்க தான் இதனுடைய ஒரிஜினல் பார்ட்ஸ்ல மாத்த சொன்னாங்க. எதுக்கு? அந்த கம்பெனி இந்த வருஷத்துக்குள்ள நம்பர் 1 வரணும். அதனால நம்ம ப்ரொடக்ஷன்ல டவுன் ஆகணும்னு மாத்திட்டாங்க. உனக்கு தைரியம் இருந்தா என்னோட தொழில மோதுடா பேமானி. என்னோட மிஷினை உன் கம்பெனில வச்சு அதோட பார்ட்ஸ மாத்தி என் ப்ரொடக்ஷனை கெடுக்க பாத்தியே, நீ ஒரு ஆம்பளையா? சாந்தி, சாந்தி, சாந்திமா, என்னம்மா என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா, லேசா தலைவலிக்குது. மாமா, மாப்பிள்ளை படி வழியாவே வாங்க. என்ன மாப்பிள்ளை, என்ன விஷயம்? போங்க மாமா, எனக்கு வெக்கமா இருக்கும். 2 மாசம் முன்னாலே எனக்கு தெரியும். 15 நாளா சொல்லலாம் இருந்தது. என்ன சொல்லலாம்னு இருந்தீங்க? 3 மாசம் கர்ப்பிணி. என்னது? போடி. அடேங்கப்பா, இதென்ன ஸ்டைலு? என் பொண்டாட்டிய வாந்தி எடுக்க வச்சுட்டேன். வாந்தி எடுக்க வச்சிட்டீங்களா? ஏன்? ஏவா? கேள்வி. ஐயோ, காட்ட கொடு. என்ன? எங்க வாழ்த்துங்க, வாழ்த்துங்க. எங்க முதலாளி தாத்தா ஆயிட்டாரு. இது கோவப்பட வேண்டிய விஷயம் இல்லம்மா, வெக்கப்பட வேண்டிய விஷயம். பாரு மாப்பிள்ளையே எப்படி வெக்கப்படுறார். நேத்துல இருந்து எனக்கு தலைவலி. இது பித்த வாந்தி. இது பித்த வாந்தியா இல்ல மத்த வாந்தியான்னு டாக்டர் தான் முடிவு பண்ணணும். உங்ககிட்ட என்னால சொல்ல முடியாதுப்பா. என்ன? நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள ஒண்ணும் நடக்கல. கொஞ்சம் இருங்க. இந்தாங்க மிட்டாய். இந்தாங்க பிடிங்க. பிடிங்க. அண்ணே, என்னென்ன நீங்க விசேஷம்? ஐயோ, வெக்கமா இருக்கு. என்னென்ன சொல்லுங்க அண்ணே, சொல்லுங்க. உங்க முதலாளி, என் பொண்டாட்டி, என் அன்பு மனைவி. என்ன தெரியலையே. புரியலையா? புரியல? தெரியலையே. 3 மாசம். அம்மா, அம்மா, என்னம்மா? என்னம்மா இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா வந்திருக்க? நான் நினைச்சது நடக்க போகுது. நீ என்ன நினைச்ச? என்ன நடக்க போகுது? என் புருஷனை கம்பெனில இருந்து தூக்கி வீட்டுல உட்கார வைக்க போறேன். எப்படி? நல்லா கேட்டுக்கங்க. நம்ம கம்பெனில மொத்தம் 4000 பேர் வேலை செய்யறாங்க. அதுல 60% 50 வயசு தாண்டவங்க. அவங்களுக்கு எல்லாம் கட்டாய ஓய்வு கொடுக்க போறேன். அந்த இடத்துல வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு வேலை போட்டு கொடுக்க போறேன். சரி, இதுக்கும் மாப்பிள்ளைய வீட்டுல உட்கார வைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? இவங்களுக்கு எல்லாம் வேலை போட்டு கொடுத்து மறுபடியும் நம்ம கம்பெனில எலெக்ஷன் வைக்க போறேன். தொழிலாளிங்க எல்லாம் அவர் பக்கம் இருக்கிற தைரியத்துல தானே இவர் இந்த ஆட்டம் போடுறாரு. புதுசா சேர்ற 60% பேர் எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க. மீதி உள்ள 40% பேர் தான் அவருக்கு ஓட்டு போடுவாங்க. யூனியன் எலெக்ஷன்ல அவர் தோக்கணும், நான் ஜெயிக்கணும், நான் நினைச்சது நடக்கணும். என்னையா பொண்ணு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கு? இவளுடைய ஒவ்வொரு முடிவும் மாப்பிள்ளையோட ஆரம்பம். சாந்தி தேவி இண்டஸ்ட்ரியல்ஸ்ல வேலை செய்யற எல்லா தொழிலாளிகளுக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன். எல்லாரும் கவனமா கேளுங்க. இந்த ஃபேக்டரியில நான் ஒரு புது திட்டத்தை கொண்டு வர போறேன். 50 வயசுக்கு மேல இருக்கிற எல்லாருக்கும் வாலண்டரி ரிட்டையர்மென்ட். அதாவது உங்க 60 வயசு வரைக்கும் மீதி 10 வருஷம் சம்பளத்தை இப்பவே கொடுத்துருப்பேன். வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு உங்க வேலை தரப்போறேன். உங்களுக்கு பணம் கிடைச்ச மாதிரி இருக்கும், அவங்களுக்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும். நம்ம கம்பெனி இன்னும் பெருசா வரும். இதுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைக்கணும். சாகும் வரை உண்ணாவிரதம். மனைவியை எதிர்த்து புருஷன் போராட்டம். மதிப்புக்குரிய கம்பெனி முதலாளி சாந்தி கிருஷ்ணன் அவர்களே,
நான் இப்ப பேசுறது நீங்க கௌரவமா கேட்கணும்னு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். 50 வயசுக்கு மேல உள்ளவங்களே வேலை விட்டு தூக்கறதா நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. 50 வயசுக்கு கீழே இருக்கிற நாங்க அவங்களுக்காக போராட முடிவு பண்ணிட்டோம். இந்த போராட்டத்தை உங்க ஃபேக்டரிக்கு முன்னாலேயோ கம்பெனி முன்னாலேயோ வச்சிருக்கலாம். ஆனா அப்படி வச்சிருந்தா நீங்க அந்த பக்கமே திரும்பி வராம வீட்டு வசதியா இருக்குன்னு சொல்லிதான் இந்த போராட்டத்தை உங்க வீட்டுக்கு முன்னால நடத்த முடிவு பண்ணிட்டோம். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் சார், எங்க வீட்டு முன்னால ஒரு கூட்டம் உண்ணாவிரதம் இருக்கு. அது நீங்க தான் கிளியர் பண்ணணும். ஏன்பா நம்ம இப்படி எல்லாம் பண்றதுனால இந்த கம்பெனியை திறந்துருவாங்கன்னு நீ நினைக்கிறியா? ஏன் திறக்க மாட்டாங்க? இல்ல போற போக்க பார்த்தா வார கணக்குல திறக்க மாட்டானுங்க போல் இருக்குதே. வார கணக்கு என்ன, மாச கணக்கானாலும் நாம எல்லாம் இங்கதான் இருப்போம். எது மாச கணக்குலையா? இந்த பாருப்பா, இந்த உண்ணாவிரதம் எல்லாம் இருந்து எனக்கு பழக்கம் இல்ல. உனக்கு உண்ணாவிரதம் இருக்கணும் அவ்வளவுதானே. நான் வீட்லயே இருந்துட்டு போறேன், என்ன விடு. இத பாரு, கம்பெனி திறக்க வரைக்கும் யாருமே இங்கிருந்து நகரவே கூடாது. நகர்றதா? எங்க இருந்து? அவன் இடத்துல அப்படியே ஐக்கியமாகிடுவோம். பாடியிலிருந்து லைட்டா பேட் ஸ்மெல் வரும். ஏற்கனவே ஒரு பாடியிலிருந்து லைட்டா வருது. கார்பரேஷன் லாரிக்காரன் வந்து மொத்தமா எல்லாரையும் கொண்டு போய் கொட்டி எரிச்சிருவான். இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு மாசம் லீவ் போட்டு ஓடி போயிருப்பேன். போலீஸ் வருதுப்பா, உண்ணாவிரதத்தை கலைச்சிருவான். இங்க இரு, ஒரு நிமிஷம். ஏற்கனவே கொலை பட்டினி, இதுல போலீஸ் அடி வேற தாக்கணுமா? எல்லாம் ஒன்னால வர்றது. 50 வயசுக்கு மேல உனக்கு வேலை வேணுமாடா? கம்மு நாட்டிங்களா? கம்பெனில கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு போக வேண்டியதாடா. உண்ணாவிரத்துக்கு இடம் செலக்ஷன் பண்ணிருக்கான் பாருங்க ஐயா. ஒரு டீ கடை, ஒரு பன்னு கடை, ஒரு மசாலா வடை கூட வாங்கி திங்க முடியாத இடம். எல்லாரையும் கொல்றதா இவன் முடிவு பண்ணிட்டான்ப்பா. மிஸ்டர், என்னங்க கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? கலாட்டா இல்ல சார், இது எங்க கம்பெனி தொழிலாளர்களோட உரிமை பிரச்சனை. இத பத்தி ஏற்கனவே கமிஷனர் கிட்ட, கலெக்டர் கிட்ட, லேபர் மினிஸ்டர் கிட்ட எழுதி போட்டு பர்மிஷன் வாங்கியிருக்கோம். பாருங்க சார். என்ன கமிஷனர் பேசினாரு, இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொன்னாரு. நம்ம ஸ்டேஷன்ல இருந்து 2 பேரும் டே நைட் இங்க காவலுக்கு இருக்க சொன்னார் சார். அவங்க தான் உண்ணாவிரதம்னு பட்னியா இருக்கிறாங்க. நீங்க ஏன் பட்னியா இருக்கணும்? வந்து சாப்பிடுங்க, சாப்பாடுலாம் ஆறி போகுது. நான் ஏன் பட்னியா இருக்கணும்? 4 வேளையும் சாப்பிட்டு போறேன். வா ஐயா வாங்க. விடுப்பா, எங்கேயும் போகல. எடுத்து பாத்துருவிய. ஏப்பா, கறி குழம்பு வாசனை வருதுப்பா. அடே ஏய், சாப்பிடுறாங்க போ. அவங்க சாப்பிட்டா நமக்கு என்ன? அவங்க எப்படி சாப்பிடலாம்? அந்த நாம கட்டி நண்டு கால கடிக்குதுப்பா. நான் சாப்பிட விட மாட்டேன். டேய், மைக்கு குடுறா. ஹலோ, நல்லா கேளுங்க. தொழிலாளிங்க வயிற்றுல அடிச்சிட்டு நாங்க பசியும் பட்டியுமா இருக்கும் போது முதலாளிங்க வயிறு நிறைய சாப்பிடாதீங்க. அது உங்களுக்கு ஜீரணிக்காது. ஏம்மா, அவங்க கிடக்குறாங்க, நீ போய் சமயக்கட்டுல உட்காரு, நான் பேசஞ்சு எடுத்து வரேன். போ. இத புடுறா. ஏய் மைக். ஏய் குருவி கொண்ட ஸ்டாப். டைனிங் டேபிள்ல சாப்பிட்டா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு சமயக்கட்டுல ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒளிஞ்சு திங்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? 4 தெருவுல பிச்சை எடுத்து வந்து திங்கிற மாதிரி இருக்குது. அம்மா, எனக்கு வேண்டாம். இவன இருடா வர்றேன். டேய் புடுறா. டேய், நாட்டோட தலையா, நல்லா கேட்டுக்க. உண்ணாவிரதம் உங்களுக்கு தான், எங்களுக்கு இல்ல. நாங்க என்ன பண்ணாலும் திம்போம். அத கேட்கறதுக்கு நீ யாரு? இந்த பாரு, அவங்களோட சேர்ந்து கத்தாம ஒழுங்கா மரியாதையா சமயக்கட்டு பக்கமா வந்தீங்கன்னா மீன் குழம்பு, கோழி குருமா, அவிச்ச முட்டை, நண்டு வறுவல், காடை, கவுடாரி எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். வந்து வாங்கி முழுங்கிட்டு போ. அதை விட்டுட்டு அனாவசியமா கத்துன, அப்புறம் முழுங்கறதுக்கு வாயில எச்சி கூட இல்லாம போயிடும். டேய், இத புடுறா, நான் வரேன். இங்க பார், தண்ணியிலே இருக்கும் மீன் கருவாடாகலாம், ஆனால் கருவாடு மீனாக முடியாது. எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம். என்ன விடமாட்டேங்கிறாங்கம்மா. முடிகிறட. அப்ப கண்டிப்பா வந்து கார்பரேஷன் லாரிதான், கவலையே படாத. ஏன்பா எல்லாரும் தூங்கிட்டானுங்க. நான் மட்டும் போய் ஏதாவது கடை திறந்திருந்தா நம்ம 2 பேருக்கு மட்டும் சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா?
நான் இங்க உட்கார்ந்ததே தப்பு. 3வது ரோல நான் உட்கார்ந்து இருந்தா என் இஷ்டத்துக்கு எந்திரிச்சு ஓடி போயிருப்பேன். 50 வயசுக்கு மேல இந்த நாய்க்கு செத்த என்ன பொழைச்சா என்ன? என்னால பசி தாங்க முடியல. டிவில நம்ம மாப்பிளைய பேட்டி எடுக்கிறாங்க. நீங்க இந்த கம்பெனி மேனேஜிங் டைரக்டர் சாந்தி தேவியோட புருஷன் தானே? இல்ல, அவங்க என்னோட மனைவி. எப்படி உங்க மனைவியை எதிர்த்து உங்களால போராட்டம் நடத்த முடியுது? மனைவியை எதிர்த்து இல்ல, முதலாளியை எதிர்த்து, அவங்க கொள்கையை எதிர்த்து. நீங்க இப்படி பண்றதுனால உங்க முதலாளிக்கு நஷ்டம் வராதா? அவங்களுக்கு லாபம் இருக்கிறதுனால தான் கம்பெனியை மூடுறாங்க. தொழிலாளர்களுக்கு கஷ்டம் இருக்கிறதுனால தான் நம்ம போராட்டத்தை நடத்துறோம். இவங்க பல வருஷங்க கம்பெனி மூடினாலும் இவங்க குழந்தை குட்டிங்க பிழைக்கும். எங்களுக்கு 10 நாள் கம்பெனி மூடினாலும் எங்க குழந்தை குட்டிங்க உயிரை இழக்கும். உங்க கோரிக்கையை உங்க முதலாளி ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? மனசாட்சி உள்ள எந்த மனுஷனும் ஏத்துப்பாங்க. அவங்க மனுஷங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு क्वेश्चन. நான் உங்க மனைவியை தூர்தர்ஷனுக்கு இன்டர்வியூ எடுக்கும் போது நான் நம்பர் 1 தான், என் புருஷன் தான் நம்பர் 2ன்னு சொல்லிருக்காங்க. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? போச்சுடா, இதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு கேக்குறாளே. நான் நம்பர் 2 தான். நீங்க நம்பர் 2வா? எஸ். அப்போ உங்க மனைவி நம்பர் 1ன்னு நீங்க ஒத்துக்கிறீங்க? கண்டிப்பா. தேங்க் யூ சார். ஒரு நிமிஷம். எஸ். நீங்க கேட்டுட்டீங்க, நான் இப்ப சில கேள்விங்க கேட்கிறேன். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 குதிரைகளை தான் கூப்பிடுவாங்க. ஆனா சில மனுஷ குதிரைங்க நம்பர் 1 நம்பர் 1 அலையுதுங்க. இப்போ ஒரு குழந்தை கிட்ட 1 மிட்டாய் வேணுமா 2 மிட்டாய் வேணுமான்னு கேட்டா அந்த குழந்தை என்ன சொல்லும்? 2 மிட்டாய் தான் சொல்லும். ஒரு குரங்கு கிட்ட 1 வாழைப்பழம் வேணுமா 2 வாழைப்பழம் வேணுமான்னு கேட்டா அந்த குரங்கு என்ன கேட்கும்? 2 வாழைப்பழம் தான் கேட்கும். இப்போ உங்ககிட்ட 1 ரூபாய் வேணுமா 2 ரூபாய் வேணும்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? 2 ரூபாய் தான் கேட்பேன். அப்போ 1 பெருசா 2 பெருசா? 2 தான் பெருசு. அப்போ நான் தான் பெருசு. அப்படி படுத்தாக்க பிரமாதம். தூள் மாப்பிளை பிடிச்சிட்டீங்க. எக்ஸலன்ட் சார். தேங்க் யூ. ஹலோ, சொல்லுங்க சார். நான் சாந்தியோட ஃபாதர் பேசுறேன். யாருப்பா? லேபர் மினிஸ்டரோட பிஏ பேசினாரு. மினிஸ்டர் ஒரு நாளைக்கு தான் டைம் கொடுத்திருக்காரு. நாளைக்கு கம்பெனியை நீ திறக்கல, நாளைக்கு கவர்மெண்டே கம்பெனியை திறக்கும்னு சொல்லிட்டாரு. அது எப்படி அவங்க திறப்பாங்கன்னு நானும் பாக்குறேன். சாந்தி, அனாவசியமா கவர்மெண்டோட விளையாடாத. யார் யார்கிட்ட விளையாடுறாங்கன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். சாந்தி, என்னப்பா சத்தம் போடுறீங்க? நீங்களும் தொழிலாளிங்க பக்கம் சேர்ந்துட்டீங்களா? அம்மா, தனிப்பட்ட ஒரு மனுஷனை பழிவாங்க நீ எடுத்த முடிவு தப்புன்னு நான் மட்டும் இல்ல, இந்த நாடே சொல்லுது. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் அவரை ஜெயிக்கணும். அதுக்காக கவர்மெண்ட் ஃபேக்டரி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. ஐ எம் சாரி மேடம், இது எங்க தாத்தா சம்பாதிச்ச சொத்து. எங்க அப்பா இந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணினார். அவருக்கு அப்புறம் இந்த கம்பெனியை நான் நிர்வாகம் பண்ணினேன். நீ படிச்சு வந்ததுனால இந்த நிர்வாகத்தை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சேன். ஆனா இப்படி பைத்தியக்காரத்தனமா இந்த நிர்வாகத்தை கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்க நான் அனுமதிக்கவே மாட்டேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு 50 வயசு தான் ஆறுது. நான் ரிட்டையர் ஆறதுக்கு இன்னும் 5 வருஷம் இருக்கு. ஆனா 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் வீட்டுக்கு அனுப்பணும்னு நீ சொல்ற. அதனால நான் மறுபடியும் இந்த கம்பெனிக்குள்ள முதலாளியா நுழைஞ்சு இந்த போராட்டத்தை நிறுத்துறேன். வெளியில ஸ்ட்ரைக் பண்றாங்களே அவங்களுக்கு ஜூஸ கொடுத்து இந்த உண்ணாவிரதத்தை வாபஸ் வாங்க சொல்ல போறேன். அழகே, முதலாளி போய் பழச்சாறு எடுத்துக்கோமா. வாங்குறேன். அட ஜூசுடா. இந்தாங்க, இந்த ஜூஸ குடிச்சு போராட்டத்தை கைவிடுங்க. யாரையும் வேலையை விட்டு எடுக்க மாட்டோம். நாளைக்கு காலையில எல்லாரும் வேலைக்கு போங்க. ரொம்ப நன்றி சார். இந்த குடி. வேணாப்பா, கோபத்துல அந்த ஐயா விஷத்தை வச்சிருந்தாரு வச்சிருப்பாரு. என்ன எல்லாம் மாலையோட நிக்கிறீங்க? புதுமா நாளைக்கு தான். வணக்கம். வணக்கம். இது பாருங்க, எனக்கு மாலையெல்லாம் அவ்வளவு முக்கியம் இல்ல. நம்ம கம்பெனியை எப்பவும் நம்பர் 1 கம்பெனியா வச்சுக்கணும். கவலைப்படாதீங்க, நம்ம கம்பெனியை எப்பவுமே நம்ம வச்சுக்குவோம். என்னங்க,
சாப்பாடு. சாப்பாடா? யார் செஞ்சது? நான் தான். நீயா? புக்கு படிச்சு செஞ்சேன். 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா அப்புறம் சரியாயிடும். மன்னன். மன்னனா? யாருங்க? நீங்க தான். நானா? பாசத்துல மன்னன், சண்டையில மன்னன், தொழிலாளிகளுக்கு மன்னன், கட்டி பிடிக்கிறதுலயும் மன்னன். உடம்புல வலிக்குது.